எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்களோட 60 கல்யாணத்துக்கு நாளைக்கு நடக்க போகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு இனிஷியேஷனாக இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடித்த பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீரங்கத்தை பற்றி ஸ்ரீரங்க மகாத்மியம் அப்படின்னு நேற்றிலிருந்து ப்ரொஃபஸராக இருந்த டாக்டர் மதுசூதனன் கலைசெல்வன், பெரிய கைத்தட்டுங்க. அவர் படித்து டாக்டரேட் ஆனவர், நான் சும்மா கொடுத்து டாக்டரேட் ஆனவர் இல்லை. மதுசூதனன் ஒரு ஜீனியஸ் பை பர்த். ஏன்னா +2ல் ஹை மார்க்ஸ் வாங்கி என்ட்ரன்ஸில் ஸ்டேட்டில் 3rd ரேங்க் வாங்கினவர் டு கெட் இன் டு ஆர்கிடெக்சர். அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் பண்ணி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சான்ஸ்கிரிட் கற்றுண்டு, ஹிந்தி கற்றுண்டு, மிருதங்கம் கற்றுண்டு, வாய்ப்பாட்டு கற்றுண்டு, அதுக்கப்புறமா அவரோட இன்ட்ரெஸ்ட்டு முதல்ல வைஷ்ணவத்தில் ரொம்ப ஈடுபாடு, ஸ்ரீரங்கத்து மேலே ரொம்ப ஈடுபாடு, அதற்கப்புறம் அரையர் சேவையில் ரொம்ப ஈடுபாடு. அதை தவிர அவர் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போனவர். அவரோட இது என்னென்னா டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஆஸ்ட்ராலஜி தெரியும், அவருக்கு தெரியாத ஸ்கிரிப்சர்ஸ் படிக்க தெரியும், ஓலைச்சுவடுகள் தெரியும், பழைய தமிழ் ஆராய்ச்சியில் இருக்கிற எழுத்துக்களெல்லாம் படித்து இன்டர்பிரேட் பண்ண தெரியும். இது போன்று இந்த சிறு வயதிலேயே, அதாவது இன்னும் 40 கூட அவர் டச் பண்ணல, அந்த மாதிரி ஒரு பார்ன் ப்ராடிஜி மதுசூதனன் கலைச்செல்வன். எங்களுக்கு எனக்கும் லதாவுக்கும் we had an opportunity for the family to stay with us in London, and Madhu was with us more like a family member, so I can take liberty at him, and he stayed with us for a month. So great, we shared a lot of things in between, and I am more like his uncle or something like that. So I welcome Madhu on stage, and this is first stage for Madhu as a Dr. Madhusudanan Kalaiselvan. அதனால் அதிலே A++ அந்த PhDயில் வாங்கி வைவாவில் அவர் வாங்கின டிகிரிக்காக எல்லோரும் எழுந்து கைத்தட்டினாங்களாம். நம்ம எல்லோரும் எழுந்து கைத்தட்டலான்னு நினைக்கிறேன். அது போன்ற மதுசூதனன் ஹியர் ஃபார் யூ. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல், என்னடியார் அது செய்தார் செய்தாரேல் நன்று செய்தர் என்பர் போலும், மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிளலங்கை பக்கம் நோக்கி மலர்க்கண் வைத்தருளும், என்னுடைய திருவரங்கற்கண்ணி மற்றொருவர்க்கும் ஆளாவரே. எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் இமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். எல்லா ஆசிரியர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய மாலை பொழுது அடியேனுக்கு சமீப காலங்களிலே வாய்த்த அனுபவங்களில் ரொம்ப வேறுபட்ட அனுபவமாக இருக்கக்கூடியது. அவர் அறிமுகப்படுத்தி தொடங்கி வச்ச போது சொன்னபடியே, இன்ன அனுபவம் என்னொரு வரையறை இல்லாமல் எல்லாம் வல்ல பரம்பொருள் பல துறைகளிலும் படிந்து வரும்படியான ஒரு வாழ்க்கை பேற்றை அடியனுக்கு அனுகிரகித்திருக்கிறார். அதனாலே ஸ்ரீரங்க வைபவத்தை பேச வேணும் என்பது அடியனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆசை. அதுக்கு ஒரு வாய்ப்பு யார் கொடுத்தாலும் உடனே பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் அடியேன் ஆசிரியத்திருப்பதோ சைவ சித்தாந்த ஞான மரபிலே வரக்கூடிய தர்மபுர ஆதீனத்தை, அங்கே சிவபரத்துவம் சொல்லுவது, தேவாரம் திருவாசகத்திற்கு சொற்பொழிவு செய்வது, சிவஞான போதம் முதலிய சைவ சித்தாந்த சாத்திர நூல்களை பேசுவது, இது இப்படி ஒரு விதியும் ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே அனுபவஜனிதமாக இருக்கக்கூடிய சுகத்தை விட்டு கொடுப்பதற்கு மனசில்லாமல் இரண்டிற்கும் வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் இரண்டனுடைய பிரபாவத்தையும் அடியேன் அனுபவித்தது போலே மற்றையோரிடத்தே பகிர்ந்து கொள்வதுதான் அடியனுடைய முயற்சியாக இருக்கிறது. நேற்று அடியனுடைய தந்தையாரிடத்தே
இந்த மாதிரி இன்னாருடைய வீட்டில் அவருடைய சஷ்டிப்த பூர்த்திக்கு பேசும்படியாக சொல்லியிருக்கார். அந்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன தலைப்புன்னு கேட்டார். ஸ்ரீரங்க வைபவம் சொல்லும்படியாக கேட்டிருக்கார் அப்படின்னேன். இவ்வளோ விபூதியெல்லாம் இட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்து ஸ்ரீரங்க வைபவம் சொல்லுவியா, அது சரியாக இருக்குமா அவங்களுக்குன்னு கேட்டார். சரி, அடியனதோ நெத்தியில் மட்டும்தான் விபூதி இட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு 2 விபூதி உண்டு. அந்த 2த்துக்கும் அடங்காததான 3ஆவதாக ஒரு விபூதியை சிருஷ்டித்து பெருமாள் சயனித்திருக்கார். அந்த விபூதியை பற்றி தான் பேச போகிறேன். அதனாலே 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த விசேஷமான விபூதியை சொல்கிறதுக்கு ஒரு விபூதி இட்டுட்டு போகிறதுல குறையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்லி அடியன் மனசை நானே தேத்திட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள் சபையிலே அடியனுக்கு ஸ்ரீரங்க வைபவத்தை கருணைக்கடலான பெரிய பெருமாள் காண்பித்து கொடுத்தபடியே நினைவுக்கு வரக்கூடிய 2 விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீரங்கம் என்ற அந்த திருத்தலத்தை 2 விபூதியிலும் சேராத க்ஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பரம்பொருளானவன் ஸ்ரீமன் நாராயணன். இவருக்கு ஸ்ரீவைகுண்டம் நித்தியவாச ஸ்தலமாக இருக்கக்கூடியது. அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றவர்கள் மீண்டு வருவதில்லை. அப்பேற்பட்ட நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் 3 பிராட்டிமார்களோடும் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் தொடக்கமாக அத்தனை முக்தாத்மாக்களோடும் எழுந்தருளியிருந்து அங்கே வரக்கூடிய அடியவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்க, சாமகானம் செய்து கொண்டிருக்க, அதை செவிமெடுத்தவாறே அவர்களுக்கு கைங்கரியத்தை அளவில்லாது வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடியதான அந்த பிராந்தியத்தை நித்திய விபூதி என்ற திருநாமத்தாலே அழைப்பார்கள். ஆழ்வார் சொல்லும்போது நலமந்தம் இல்லதோர் நாடு என்று அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார். நலத்திற்கு அங்கே முடிவு கிடையாதாம். இன்பத்திற்கு முடிவில்லாத நாடு, நலம் அந்தமில்லதோர் நாடு என்று அதற்கு திருநாமம் சாற்றி அருளுகிறார். இது ஒரு பக்கத்திலே. மற்றொரு விபூதிக்கு நித்திய விபூதியை போன்றே விசேஷத்தோடு கூடிய லீலா விபூதி என்று மற்றொன்று உண்டு. இந்த வைகுண்டத்திற்கு ஒரு சிரமம் உண்டு. அங்கே சென்று சேருவதற்கான யோக்கியதை வரப்பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. எத்தனையும் இங்கேருந்து பக்தி பண்ணினாலும் எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பிற்கு ஆட்பட்டு ஆச்சாரியருடைய திருவடிகளை கதியென்று பற்றி கொண்டு அந்த திருவடி பாக்கியத்தினாலே ஸ்ரீவைகுண்டத்தை சென்று அடையலாம். முக்தி அடைந்தவர்களுக்கு மட்டுமே ஆன இடம் ஸ்ரீவைகுண்டம். அங்கே பிரம்மா, இந்திராதி தேவர்களெல்லாம் உள்ளே செல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்பேற்பட்டது என்பதை நான்முக பிரம்மனோ, இந்திரனோ, மற்றைய தேவர்களோ அனுபவிக்க முடியாது. அவர்களுக்கு அங்கே வாசமில்லை. அவர்களுக்கெல்லாம் வேண்டின்னு தனியே மற்றொரு உலகம் உண்டு. அதற்கு திருப்பார்க்கடல் என்று பெயர். அதை வியூகம் என்று அழைப்பார்கள். இந்த வியூகம் என்ற இடத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஆச்சாரியர்கள் கூப்பாடு கேட்கும் இடம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த இடத்திற்குத்தான் தேவர்கள் எல்லாம் சிரமமேற்பட்ட காலத்திற்கு ஓடிப்போய் அபயம் அபயம்னு நிற்பார்கள். ராவணன் வந்துட்டான், எங்களெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்துகிறான், நீங்கள் உடனே எழுந்தருளி எங்களை காத்து தர வேண்டும். கம்சன் சிசுபாலன் பண்ணக்கூடிய சிரமங்கள்லேருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும். இப்படியாக அசுர பிரகிருதிகள் தர்மகர்த்தாக்களுக்கெல்லாம், தர்மாத்மாக்களுக்கு சிரமம் கொடுக்கிற காலத்திலே தேவர்கள் எல்லாம் அங்கே போய் நின்று அபயம் அபயம் எப்போதும் கூப்பாடு கேட்டுக்கொண்டே இருக்குமாம். அதனால் அந்த இடத்தை, வியூகக்ஷேத்திரத்தை, திருப்பார்க்கடலை அடுத்த இடமாக வைத்தார்கள். இதெல்லாம் இப்படி இருக்க பெருமான் வைகுண்டத்திலேயே தங்கிவிட்டால் தன்னை வந்து அடைவதற்கான வழியை அறியாதவர்களாக ஜீவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இறந்தும் பிறந்தும் அந்த சுழற்சியிலேயே தங்கிவிடுவார்கள் என்ற காரணத்தினாலே பரம கருணையினால் எம்பெருமான் பல்வேறு லீலைகளை புரியும் பொருட்டு எழுந்தருளின இந்த பூமண்டலத்திற்கு லீலா விபூதி என்று பெயர். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்ன, வராக நிருசிம்மர்களாக என்ன, பல்வேறு காலங்களிலும் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மனிஷ்டைக்கு ஒரு ஹானி ஏற்படும் போதெல்லாம் எம்பெருமான் பல்வேறு திருவவதாரங்கள் செய்து, அது 10ன்னு சொல்லி தசாவதார கணக்குன்னு நாம் வைக்கிறது ஒரு உத்கிருஷ்டமாக வைக்கப்பட்டதானே தவிர்த்து அது முடிந்த முடிவு இல்லை. எம்பெருமானுடைய அவதாரங்கள் என்ற பட்டியலை ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் சொல்லும்போது 20-30 அவதாரங்கள் எல்லாம் கொண்டு செல்கிறார்கள். அப்படி அவதாரங்களுக்கு கணக்குன்னு ஒரு 10 அவதாரம் நாம் வச்சிருக்கிறது விசேஷத்திற்காக வைத்திருக்கிறோமே தவிர்த்து எம்பெருமான் மொத்தம் 10 முறைத்தான் பிறந்தான் என்பது இல்லை. அத்தனை லீலைகளையும் செய்வதற்கு வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்து எம்பெருமான் வந்து சேர்ந்த இடமாக இருப்பது இந்த பூமண்டலம். அப்போது மனிதர்களுக்கு ஒன்று நித்திய விபூதியிலே வாசம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை உண்டு, இல்லை அந்த யோக்கியத்தை பெறாதவர்களுக்கு லீலா விபூதியிலே எப்போதும் இருந்து கொண்டு இருக்கலாம் என்பது விதி. ஒன்று பிறந்தால் பூமண்டலத்திலே ஜன்மா, முக்தி அடைந்து விட்டால் ஸ்ரீவைகுண்ட வாசம்.
இந்த ரெண்டு தான் இருக்கக்கூடியதான இடம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் அத்தனை ஜீவன்களும் இருக்கக்கூடாது. இதுதான் விதி. ஆனால் ஆழ்வார்கள் பார்த்தார்கள், அங்கே போய் சேர்ந்து அந்த அனுபவத்தை எப்படி கீழே வந்து சொல்ல முடியும்? அதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்ரீவைகுண்டம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத சொல்லணும்னா அங்கே போய் அதை பார்த்துட்டு வரணும். ஆனால் அந்த இடத்திற்கு என்ன லட்சணம்? நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு விட்டாங்க. அங்கே சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை. அங்கே போயிட்டு கதவை சாத்திட்டான்னா திரும்பி வர முடியாது. அதனால அங்கே போனவர்கள் சென்று வந்து அந்த அனுபவத்தை நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு அந்த ருச்சி தெரியணும். அப்போ என்ன, அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் இங்கே கிடைக்கணும். வைகுண்ட அனுபவத்தை பூலோகத்தில் கொடுக்க முடியுமான்னா அதற்கான யோக்கியத்தை பூமண்டலத்திற்கு இல்லை. பார்த்தான் எம்பெருமான், இவர்கள் நன்மை எதிலெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக்கி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எனக்கு அங்கே வர முடியல, அதனால் நீ என்ன பண்ணு, உன் கருணையினாலே அந்த இடத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை எடுத்து இந்த பூமண்டலத்தில் இருந்தாலும் இதில் சேராதது போலே தனியே மூன்றாவது விபூதியாக வைத்து காண்பித்து கொடுன்னு கேட்டுக்கொண்டார்களாம். இதை தெளிவாக சொல்கிறவர் யாருன்னா தொண்டரடிப்பொடியாழ்வார். திருமாலை பாசுரத்திலே 2 பாசுரத்தில் எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம்னு தள்ளுவார். ரொம்ப பிரபலமான பாசுரம். இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன். 2 இடத்துலையும் இது வேண்டேன் வேண்டேன்னு அடுத்தடுத்து 2 பாசுரத்தில் சொல்லிவிடுறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும். ரொம்ப பேர் இந்திர பதவி கொடுத்தார் அதனால் வேண்டாம்னார் ஆழ்வார்பா. அங்கே இந்திரலோகத்தை ஆளும் பதவின்னா ஸ்ரீவைகுண்ட வாசம். ஸ்வர்கலோகத்திற்கு மேலே இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்டம் என்பதினாலே இந்திரலோகம் ஆளும் அச்சுவைன்னு சொல்லப்படுவது ஸ்ரீவைகுண்ட வாசத்தை, அதை வேண்டேன்னு விட்டார் ஆழ்வார். சரி, அங்கே இல்லைன்னா அப்போ அடுத்த வாய்ப்பு என்ன? பூமண்டலத்திலே இங்கே பிறக்கலாம். பார்த்தார், வேதநூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போங்கும் நின்னது 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னர். அப்போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவையும் வேண்டாம், இங்கே பிறவியும் வேண்டாம். இந்த 2ம் வேண்டாம்னா பார்த்தார் எம்பெருமான், ஆழ்வீர் என்னதான் இப்போ கேட்கிறீர், நீர் எதை உத்தேசித்திருக்கிறீர்னா நித்திய விபூதியிலே கிடைக்கக்கூடிய அத்தனை பரமானந்தமும் அத்தனை அனுபவமும் அத்தனை இன்பமும் இந்த பூமண்டலத்திலே கிடைக்கும்படியாய் செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தார். அதற்கு தகுதியாக வேண்டிய எம்பெருமான் உபயகாவேரி மத்தியத்திலே சோழதேசம் சோழ மன்னர்கள் பல காலமும் செய்த தவத்தின் பயனாக உலகத்தின் இந்த தோஷங்கள் எதுவும் சேராததான அதி அற்புதமான ஒரு க்ஷேத்திரத்தை, பரமபாவனமான ஒரு க்ஷேத்திரத்தை, புண்ணியமே ஸ்வரூபமான ஒரு க்ஷேத்திரத்தை, செல்வத்திற்கு குறைவில்லா ஒரு க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த க்ஷேத்திரத்தை தனக்கு நித்தியவாசமாக்கி வைகுண்ட அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே வந்து அதனுடைய திவலைகளை நீங்கள் பருகிச் செல்லலாம்னு கிடந்த இடத்தை ஸ்ரீரங்க திருத்தலமாக ஆச்சாரியர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். அப்போ பூமண்டலத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் இது எம்பெருமான் நித்தியலோகத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவத்தை இங்கே இருப்பவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய திருத்தலமாக அமைந்தது என்பது பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். அதனால்தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு தலைமை பீடமாக இருப்பதும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ராஜதானியாக இருப்பதும் நாதமுனிகள் தொடக்கமாக ஓரான் வழியிலே வந்த அத்தனை ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்ததுமான திருத்தலம். நாள்தோறும் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவரும் தத்தம் திருமாளிகைகளிலே பெருமானுக்கு திருவாராதனம் செய்து முடித்த பிறகு ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய, ஸ்ரீரங்க ஸ்ரீயானது தினந்தோறும் அபிவிருத்தி ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும், பெரிய பெருமாளுக்கு எந்த குறையும் இல்லாமல் அத்தனை கைங்கரியமும் விதிப்படி நடக்க வேண்டும்னு நீங்கள் எந்த விதேசத்தில் வாசம் பண்ணினாலும் எந்த நாட்டில் வாசம் பண்ணினாலும் ஸ்ரீ வைஷ்ணவரானால் சாலகிராம பெருமானை எழுந்துருள பண்ணி வீட்டிலே திருவாராதனம் செய்தீர்கள் என்னால் நித்தியமும் மறவாமல் செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் வேண்ட வேண்ட அடுத்தடுத்த நாளுக்கான பிரார்த்தனையாக அது போய்கொண்டே இருப்பதாலே இத்தனை கோடி ஸ்ரீ வைஷ்ணவர்களும் நித்தியமும் பாராயணம் செய்து பெருமானிடத்தை வேண்டிக் கொள்வதால் ஸ்ரீரங்க ஸ்ரீ ஆனது நாளுக்கு நாள் அபிவிருத்தியாகிக் கொண்டே போகும்படியான ஒரு பேச்சினை பூர்வாச்சாரியர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் உபயகலையாருக்கும் இதுதான் தனியன். இதிலே வடகலை தெங்கல பேதமே இல்லாமல் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் என சொல்லக்கூடிய இந்த தனியன். அதை சொல்லித்தான் நாள்தோறும் எம்பெருமானிடத்தை பிரார்த்தனை செய்கிறோம். அப்படிப்பட்ட வேற்பத்தான திவ்ய தேசம் ஸ்ரீ வைஷ்ணவங்கிற மரம் வளரும்னா அதற்கு வேறாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். அங்கே தீர்த்தம் சேர்க்கப்படணும். அந்த வேர் அத்தனையும் சேர்த்து உறிஞ்சினாத்தான் மேலே இருக்கக்கூடிய மற்ற திவ்யதேசங்கள் எல்லாம் வாழவே முடியும் என்ற அளவிலே ஸ்ரீவைகுண்டத்திற்கு பரமபாவனமான அந்த தலத்திற்கு இவ்வளவு வசத்தியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கு எம்பெருமான் வந்து சேருவதற்கு என்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் காரணமாக அமைந்தன, எப்பேற்பட்ட ஒரு காலத்திலே எம்பெருமான் இந்த தலத்திற்கு என்ன மாதிரி ஒரு அவசரத்திலே எழுந்தருளினார் என்பதையெல்லாம் பார்த்தாலும் கூட பெருமான் நம் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய கருணை வெளிப்படும்.
இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமான் 5 நிலைகளிலே இருப்பார் என்று ஒரு விசாரம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. பரம், வியூகம், அந்தர்யாமி, விபவம், அர்ச்சைன்னு சொல்லி ஒரு 5 நிலைகளிலே வைப்பார்கள். பரம் என சொல்லப்படுவது ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே பெருமான் பரமபதநாதனாக ஆதிசேஷனிலே வீச்சிருந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்க, திருமகள், மன்மகள், மற்றை ஆயர், மடமகள் என்று சொல்லப்படும்படியாக ஸ்ரீபூமி, நீலாதேவிகள் 3 பேரும் எழுந்தருளி இருக்க, அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் தொடக்கமாக நித்திசூரிகள் தலைமையிலே அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் முக்தாத்மாக்கள் எல்லாம் அங்கே தங்கி இருந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம். முன்னமே சொன்னது போலே முக்தியடைந்தவர்களுக்கு மட்டுமே அங்கே அனுமதி. இரண்டாவது, ஸ்ரீவைகுண்டத்திற்கு அடுத்த நிலையிலே திருப்பார்க்கடல் என்று சொல்லப்படும் க்ஷேத்திரம். இதை வியூகத்தலம் என்று சொல்லுவார்கள். அங்கே எம்பெருமான் அதே ஆதிசேஷனிலே சயனித்திருப்பார். ஆழ்வார் சொல்லுவது போலே உறங்குவான் போல் யோகு செய்தபடி எழுந்தருளி இருப்பார். அவர் கண்ண மூடின்னு இருக்காருன்னா தூங்கி போயிட்டார்னு அர்த்தம் இல்லை, யோகு செய்து கொண்டு இருப்பாராம், யோகத்திலே இருப்பார். உலகத்திலே அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுங்கிறதெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பார். வியூகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கொண்டிருக்கும் குணத்திற்கு சௌஹார்த்தம் என்று பெயர். பெருமானுக்கு இருக்கக்கூடிய கணக்கில்லாத கல்யாண குணங்களிலே சௌஹார்த்தம் என்ற ஒரு குணம் வியூகத்திலே திருப்பார்க்கடலிலே பரிமளிக்குமாம். இந்த சௌஹார்த்தம்ங்கிற குணத்திற்கு அர்த்தம் சொல்லணும்னா, எதிரே வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாக அவருக்கு எது சரியாயிருக்கும்னு சிந்தித்து அதற்கான செயலை செய்யணும். இந்த குணத்திற்கு சௌஹார்த்தம் என்று பெயர். வியூகத்திலே இருக்கக்கூடிய பெருமான் எதிரே வந்து பிரம்மன் கைகூப்பி வணங்கி நின்னான்னா இன்னைக்கு இவன் எதற்கு வந்திருக்கான்னு தெரிந்தவர் அதற்கு தகுதியாக அனுகிரகம் பண்ணுவார். இந்திரன் லபோலபோன்னு அடிச்சுன்னு வந்து நிற்பானாம் பாதி நாட்கள் அங்கேயே சிரமத்தில். என்னன்னு அவனுக்கு தெரியும் பெருமானுக்கு, அவனுக்கு என்ன வேணுமோ அதை அனுகிரகம் பண்ணுவாராம். அந்த அளவில் அவர்கள் எல்லாம் வந்து அபயம் அபயம்னு கூப்பாடு போடும் போதெல்லாம் அவர்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய குணத்திற்கு சௌஹார்த்தம் என்று பெயர். அந்த குணம் வியூக வாசுதேவனிடத்தே பரிமளிக்கும். மூன்றாவது, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அத்தனை உயிர்களிலும் கரந்து சில இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துளன். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே நிர்வாகம் பண்றார். கரந்து சில இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துளன்னர். எங்குங்கிற இடத்துல அழுத்தம் கொடுக்கிறார். இன்னது இணையது என்று பேதமில்லாது, அந்த வஸ்துவினுடைய விசேஷத்தை எல்லாம் கருத்தில் கொள்ளாது எல்லா பொருளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் எம்பெருமான். சேதனா சேதனங்கள் அத்தனையிலும் நீக்கமர நிறைந்திருப்பவனான எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலையிலே எம்பெருமான் அந்தர்யாமியாக தங்கிவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கும் இறைவனை பார்க்கிற அளவுக்கு தபஸ்விகளாவோ யோகிகளாவோ ஆயிட்டா நாமெல்லாம் என்னைக்கோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுவோமே. எதிர்க்க இருக்கிறவருக்குள்ளே எம்பெருமான் இருக்காருங்கிற எண்ணம் இருந்தால் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு வருமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் எத்தனை சிரமம் கொடுத்தாலும் சரி, அவருக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்காருன்னு நினச்சி அவரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் எண்ணம் வந்துட்டுதுன்னா அத்தனை பேர் இங்கே இருக்கும்போதே முக்தாத்மா ஆகிடும். அதற்கு யோக்கியதை இல்லாதனால தான் இத்தனை சிரமமும். அதனால பார்த்தான் எம்பெருமான் பிரத்யட்சமாக தானே எழுந்தருளி இந்த பூமண்டலத்திலே வெறும் அழுக்கும் மலத்தன்மையும் கூடியதான இந்த பௌதிகமான உலகத்திலே அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடிய பரம்பொருள் எழுந்தருளி நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுத்தான். ராமாவதாரம் செய்து ராவணாதிகளை சம்ஹாரம் செய்வதற்காக சங்கல்பம் செய்து மகாலட்சுமி பிராட்டியாரை பிரிந்து 10 மாசங்கள் வாடி அத்தனை தர்மத்தையும் தானே அனுஷ்டித்து காண்பித்து மீண்டும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். கிருஷ்ணாவதாரம் செய்து தர்மத்தை பற்றி அத்தனை தூரத்திற்கு உபதேசமெல்லாம் பண்ணி முடித்து கோபஸ்திரீகள் உட்பட அவனையே கதியாக நம்பியிருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் முடிவற்ற இன்பத்தை வாரி வழங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். வராக நிருசிம்ம அவதாரங்கள் என்ன, வாமன திரிவிக்ரம அவதாரங்கள் என்ன, இப்படி பல பல அவதாரங்களை செய்து இந்த உலகத்தில் வந்து நாமெல்லாம் அடையக்கூடிய துன்பத்தை தானும் அடைந்தார் போலே எழுந்தருளி இப்படி விபவாவதாரங்கள். இது நான்காவது. சரி, விபவாவதாரம் போய் பற்றுவதற்கு எளிமையானதாக கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நாம் இருக்கிற உலகத்திற்கு இறங்கி வந்துட்டார். அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்கார். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமானை போய் பார்க்கணும்னா அதற்கு தேவர்களாக இருக்கணும், அங்கே நமக்கு அனுமதி இல்லை. வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானை போய் பார்த்து விடலாமான்னா அதுக்கு முக்தி அடைந்தால் மட்டும்தான் அங்கே செல்வதற்கு யோக்கியத்தை. அதனால் அதுவும் நமக்கு வழக்கில் இல்லை. விபவாவதாரம் இந்த உலகத்திற்கு வந்தது என்பதாலே அதனாலே அதை போய் பற்றிவிடலாமான்னு நினைச்சா, ராமன் இந்த பூமண்டலத்திலே வாசம் பண்ணினது என்னமோ தசகோடி சகசிராணின்னு 11,000 வருஷங்கள் வாழ்ந்தார். அது எப்பயோ நடந்து முடிஞ்சுடுது. கண்ணனம் பெருமான் 100 வருஷம் வாழ்ந்ததாக விசாரம். 100லேருந்து சில வித்வான்கள் 120 சம்பத்சரம்னு கணக்கு சொல்கிறது. 100லேருந்து 120 சம்பத்சரத்துக்குள்ளே கண்ணனம் பெருமான் இங்கே எழுந்தருளி இருந்தான். ஆனால் அவன் காலமும் முடிந்து போயிட்டது. நிருசிம்மாவதாரம் ஒரு முகூர்த்த காலம்தான் இந்த பூமண்டலத்திலேயே இருந்தார். ஸ்தம்பத்திலேருந்து புறப்பட்டு வந்தார், செய்ய வேண்டியதை முடிச்சார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார், உடனே தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினார். ஒரு முகூர்த்த காலம்தான் நிருசிம்மனுடைய ஆவேசம். அதுபோல வராக பெருமானுக்கும்
இப்படி ஒவ்வொரு அவதாரமும் எல்லாம் நடந்து முடிந்த காலத்திற்கு ஆய் போயிட்டதுனாலே இப்போ நமக்கு அதோடு சென்று பற்றுவதற்கு யோக்கியதை இல்லாமல் தவித்து நிற்கும் நிலையிலே அந்த ராமாவதாரத்தினுடைய விசேஷத்தை எல்லாம் கேட்கணும்னு ஆசை வரும்போது, அயோத்தியான்னு ஒரு நகரமாமே, அந்த ஊருக்கு பேர் காரணமே அதுக்குள்ளே யாரும் அதிகாரி இல்லாதவர்கள் நுழைய முடியாத இடமாமே, தகர்க்க முடியாத பெரிய பெரிய மதில்களால் சூழப்பட்டதாமே, அபராஜிதான் அந்த க்ஷேத்திரத்திற்கு பேர், தோல்வி இல்லாத நகரம்னு அதை சொல்றாங்க. அத்தனை கல்யாண குணத்தோடு கூடிய ராமன் அங்கே தான் பிறந்தானான். அவன் தீர்த்தமாடின சரையூ தீர்த்தம் இன்னும் இருக்காம். அவன் கைகேயை போய் எந்த மாளிகையில பார்த்தானோ அந்த மாளிகை இன்னும் இருக்கான். அவனை திருவவதாரம் பண்ணினத்தை எந்த இடத்துல தொட்டில்ல போட்டாங்களோ அந்த ஸ்தலமே இருக்காம். அப்படின்னெல்லாம் ஆசை வரும்போது குறைஞ்சபட்சம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகலாம், அயோத்தியா ஸ்தலத்திற்கு. இனி அதெல்லாம் தைரியமாக சொல்லிக்கலாம், போய் தரிசனம் பண்ணலாம். எங்கே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினானோ அந்த ஸ்தலத்திலேயே ராஜகம்பீரமாக அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோலமும், அப்படியே மதுரா க்ஷேத்திரம் தொடங்க எல்லா ஸ்தலங்களுக்கும் நிருசிம்மனுடைய பிரபாவத்தை கேட்டால் அஹோபில க்ஷேத்திரத்துக்கு போய் அவரை தரிசனம் பண்ணலாம். இல்லை இன்னும் கடினமாக இருக்கக்கூடிய அந்த அவதாரம் ஒரு நொடிப்பொழுதில் அனுகிரகம் பண்ணணும்னா சோழசிம்மபுரம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, கடிகைன்னு அந்த ஸ்தலத்திற்கு பேர். 24 நிமிஷம் அங்கே தங்கினால் முக்தியா. அங்கே போனால் நிருசிம்மனை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்படி முடிந்து போன அவதாரங்கள் கூட நமக்கு அனுகிரகார்த்தமாக அர்ச்சாமூர்த்திகளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த 5வது நிலைதான் நாம் பற்றி உய்வதற்கான பெருமானுடைய நிலை என்ற அளவிலே அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பை ஆழ்வார்கள் பல பல பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்கிறார்கள். மணவாள மாமனிகள் ஒரே வரியில் சொன்னார், எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிது என்றார். எய்தும் அவர்னா முக்தியை நோக்கி இருக்கக்கூடியவர்கள், முமுட்சுக்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பிறவியினுடைய சிரமத்தை எல்லாம் அறிந்து கொண்டேன், இந்த ஜன்மாவினுடைய முடிவிலே எப்படியான முக்தி கிடைக்குமான ஆச்சாரியன் திருவடிகளிலே போய் விழுபவர்களுக்கு அவர்களை கைப்பற்றி தூக்கிவிடக்கூடிய எம்பெருமானோ ராமனோ கண்ணனோ மீண்டு வருவ போறதில்லை. அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமானை தேட முடியாது. திருப்பார்கடலிலோ வைகுண்டத்திலோ இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் சென்று பற்ற முடியாது. எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதுன்னு அனுகிரகம் பண்ணினார் மணவாள மாமுனிகள். அந்தபடிக்கு சென்று பற்றுகைக்கு எளிமையான எம்பெருமானாக இவர் ஒருவர் தான் இருக்கிறார். தான் சொல்லும்போது பார்க்கடல் என்று சொல்லக்கூடியது அது இந்த பூமண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய தீர்த்தம் போலே. பரம் என்று சொல்லக்கூடியது அதற்கும் மேலே ஆகாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள் போலே. அங்கேயெல்லாம் தீர்த்தம் இருந்தால் அது நம்ம தாகத்தை தீர்க்காது. காற்றிலேயே தீர்த்தம் கலந்துருக்குங்கிறாங்க. தாகம் எடுத்தா காற்றை குடிச்சோம்னா தீர்த்தம் தாகம் போயிடுமா? அது மாதிரி அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது. எங்கேயோ தூரதேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்டாறு போலே நமக்கு விபவாவதாரங்கள். அது இருக்கிற திசையே நமக்கு தெரியாது. அங்கே போய் நாம் தாகம் தீர்த்து கொள்ள முடியாது. ஊருக்குள்ளே ஒரு கிணறு வெட்டி அதிலேருந்து தீர்த்தம் சேகரித்து கொடுத்தார் போலேயாம் அர்ச்சாவதாரம். போனோம்னா கையை நீட்டினோம்னா தீர்த்தம் கிடைக்க போகிறது, குடிச்சு தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். அதனால்தான் எய்தும் அவருக்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதுன்னு மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அர்ச்சாவதார வைபவம். அந்த அர்ச்சாவதாரத்திலும் சேராதவனாக ஸ்ரீரங்கநாதனை சொல்லுவது. அந்த அர்ச்சாவதாரத்தின் 108 திவ்யதேச கணக்கிலே முதன்மையிலே வைத்து பார்த்தாலும் 108வதாக சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் 1வதாக சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கமும் வெவ்வேறு இல்லை என்ற அனுகிரகத்தில் தான், அந்த நிர்வாகத்தோடு தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அப்போது இந்த உலகத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் வண்டி எடுத்தோம்னா 4 மணி நேரம் போனோம்னா சேர்ந்துள்ளா. அதனால் இங்கேயே இருக்கான்னா இல்லை, அங்கே போய் 10 நாள் தங்கியிருந்து அங்கே நடக்கக்கூடிய நிர்வாகங்களை எல்லாம் பார்த்தால்தான் அப்பப்பா எத்தனை திருக்கோயில்களுக்கு போகிறோம், எத்தனை விதேசங்களை தரிசனம் பண்ணாலும் இங்கே இருப்பது போலே. முதல்ல முக்தாத்மாக்களுக்கு காலம்ங்கிற ஒரு தத்துவம் இல்லாமல் போயிடும். வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கே கடிகாரத்துக்கு வேலை இல்லை, அது நின்று போயிடும். அங்கே காலத்திற்கு வேலையே கிடையாது. அதே போலே ஒரு அனுபவம் எங்கேயான வாய்க்குமானா ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்து பார்க்கணும். காலையில் போனீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்திலே எம்பெருமான் அந்த அழகிற்கு அங்கேயே நின்று தரிசனம் பண்ணணும் போல இருக்கும். 10 நிமிஷம் விஸ்வரூபம் ஆன உடனே கிளம்பலான்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துக்கு தீர்த்த குடம் எழுந்தருளை பண்ணுவாங்க. அடுத்து என்னன்னா பெருமாளுக்கு இன்னைக்கு ரேவதி புறப்பாடு இருக்குது. நம்பெருமாள் புறப்பாடு பாராமல் இருப்பதற்கு என்ன மனுஷ பிறவிக்கு என்ன காரணம்? அப்புறம் அந்த ராஜகம்பீரத்தை பார்க்காமல் என்ன இருக்குது? அப்படியே நின்று ரேவதி மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்துள்ளார். அந்த புறப்பாடை சேவிச்சுக்கிட்டே போனோம்னா மண்டபத்துக்கு போய் சேருவார். திரை வாங்குவாங்க. திரை போட்டாச்சு ஒரு 3/4 மணி ஆகுமா, இல்லை ஒரு அரை மணி நேரம் தான் திரை களைஞ்சிடுவாங்க. திருமஞ்சனம் தொடங்கிடுவாங்கன்னா திரும்பணும்னா அரையர் சுவாமி வந்திருப்பார். சரி விட்டுட வேண்டாம், இடம் கிடச்சிருக்கு, இங்கேயே உட்காந்துடலாம். ரேவதி திருமஞ்சனம் ஆகி முடிச்சுதா உடனே கிளம்பலாமான்னா ரேவதி திருமஞ்சனம் ஆனால் அரையர் திருமாலை சேவிப்பார். அரையர் சொல்லி கேட்கணும் திருமாலை எல்லாம் பூர்த்தியாக திருமாலை அனுபவம். சரி அது முடிஞ்சது, அதோட புறப்படலாம்னா 10 நிமிஷம் இருந்தால் இப்போ தீர்த்த விநியோகம் ஆகும். இருந்த அரையர் கையாலே கையில தீர்த்தம் கொடுப்பா வாங்கிட்டு போயிடலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 மணி ஆயிருக்கும். அது காலையில் 4:30 மணிக்கு வந்தோமே, மணி 10 ஆச்சே, பெரிய திருவாராதனத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது அடுத்த பெரியவசர திருவாராதனத்துக்கு அங்கே மணி சேர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. 10 நிமிஷம் இருந்தால் பெரியவசர திருவாராதனம் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு போகலாம்னு மனசுப்படும். இது அடியேனே அனுபவிச்சிருக்கேன். அதனாலே கால நேரத்திற்கு அப்பாற்பட்டதாகத்தான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரமும் இருக்குது.
நம்பெருமாள் புறப்பாட்டிற்கு நேரம் சொல்லியாச்சு அப்படின்னா எங்கிருந்து அந்த கனப்பொழுதிற்கு அத்தனை 100 பேர் வந்து சேருவார்கள்னு தெரியாது. அவர் நிர்வாகத்துக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் அந்த க்ஷணத்துக்கு அங்கே வந்து நிற்பார்கள். பெருமாளுடைய புறப்பாட்டு நேரத்தை பார்த்து கடிகாரத்தை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்கும். யாருக்காகவும் இவர்கள் அங்கே போய் நின்று இன்னும் அவர் ஒருத்தர் வரணும் இவர் ஒருத்தர் வரணும்னு சொல்கிற காரியமே கிடையாது. நம்பெருமாள் புறப்பாடுன்னா அவருக்கு முன்னாடி அத்தனை பேரும் அங்கே வந்து சித்தமாக நிற்பார்கள். இந்த விசேஷம் எல்லாம் இன்னொரு திவிதேசத்தில் உண்டான்னா அவரவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது. அடியன் ஸ்ரீரங்க வைபவம் பேசினாலே பலரும் இவருக்கு ஏதோ தொண்டமண்டலத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்தின் பேரெல்லாம் அவ்வளவு எண்ணம் இல்லை போல இருக்குது, அதனால் ரொம்ப அதெல்லாத்தையும் இறக்கி பேசுகிறாருன்னு சொல்கிறது உண்டு. நான் அனுபவ ரீதியாகத்தான் சொல்லக்கூடியது. பெரிய பெருமாளைப் போலே அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இன்னொரு தெய்வத்தை யாரான தேடி பார்த்து சொல்லி காமிச்சு கொடுத்தீங்கன்னா அடியனும் போய் அனுபவித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். ஆழ்வார் சொல்லுவது போலே நான் கண்ட நல்லதுன்னு அது இவர் ஒருத்தர் தான். மற்றும் ஒரு தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் பேர் அண்ணி நீங்கள் ஒருவரென்னு உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்னறியீர் அவனல்லால் தெய்வம் இல்லை கட்டினம் மேய்த்த எந்தை கடலினை பனிமினீரேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார். அவனல்லால் தெய்வம் இல்லைங்கிறத பெரிய பெருமாளை தவிர்த்து மற்ற தெய்வம் இல்லைன்னு சொல்லலாம். பெரிய பெருமாளை தவிர்த்து திருவேங்கடமுடியான் கூட அந்த அவனல்லால் தெய்வம் இல்லையில் அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து விடுவார்கள். அத்தனை தூரத்திற்கு இந்த உலகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் சேர முடியாத க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அந்த திருத்தலத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளினதையே பல்வேறு லீலைகளின் மூலமாக செய்தார் என்று பார்க்கிறோம். பெரிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களுக்குள்ளே இக்ஷ்வாகு குலதனம் என்று விசேஷமாக அவரை புராணங்கள் எல்லாம் சொல்லும். இக்ஷ்வாகு குலம் என்று சொல்லப்படுவது சாக்ஷாத்தாக சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் தோன்றி அருளிய திருவம்சம். அந்த இக்ஷ்வாகு அரசன் சூரியனுடைய பிள்ளையாக தோன்றியவன். சூரியனாலே தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிக்கப்பட்டு இந்த தர்மசாஸ்திரங்களை எல்லாம் கையில் கொண்டு இது காட்டும்படியாக நீ பூலோகத்திலே ராஜ்யபாரம் செய்ய வேண்டும்னு சொல்லி கீழே வந்து சேர்ந்தவன். வந்தவன் தேர்ந்தெடுத்த க்ஷேத்திரம் கோசல நாடு. அதனுடைய தலைநகரமாக இருந்தது அயோத்தியா மாநகரம். அயோத்தியாவினுடைய சிறப்பு அது ஒரு தீவு. ரொம்ப பேர் அயோத்தியாவுக்கு சரையூ தீர்த்தம் மட்டும் தீர்த்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அது தெற்கு பக்கம் ஓடுறது. வடக்கே போய் பார்த்தோம்னா தமசான்னு இன்னொரு தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கும். அது ஒரு நதி. அயோத்தியா நகரத்திலேயும் எப்படி ஸ்ரீரங்கத்தில் உபய காவேரி இருக்கோ அதுபோல அங்கேயும் தமசா சரையூன்னு 2 தீர்த்தங்கள். அந்த 2 தீர்த்தமும் அணை போலே சூழ்ந்திருக்க அந்த தீவாக இருக்கக்கூடிய அயோத்தியா நகரத்தை ஆட்சி செய்து வருகிறார் இக்ஷ்வாகு. அப்படி அவர் ஆட்சி செய்து வருவதற்கு எது சத்தியமோ அதை நீ தினமும் ஆராதித்து வர வேண்டும்னு சொல்லி இக்ஷ்வாகு அரசன் பூஜிக்கும் பொருட்டு நித்தியமும் திருவாராதனம் செய்யும் பொருட்டு இந்த ரங்கவிமானத்தை சூரியன் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சூரியனுக்கு தான் இது முதல்ல கிடச்சுதா? இல்லை. இதே போல இன்னொரு கதை, சூரியனுக்கு இதை பிரம்மா கொடுத்தார். இப்போ பிரம்மாக்கு தான் முதல்ல கிடச்சுதா? ஆமாம், பிரம்மாக்கு தான் முதல்ல கிடச்சுது. நான்முக பிரம்மனுக்கு இதை கொடுக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் பெருமான் எல்லா கணக்கையும் தீர்த்து முடித்து புதிதாக சிருஷ்டி செய்யும் போது பிரம்மனை சிருஷ்டித்து அவனுக்கு 4 வேதங்களையும் கொடுத்து 4 முகத்தின் வாயிலே 4 வேதங்களையும் அவன் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும்படியாக நியமிக்கிறார். இந்த வேதங்களையெல்லாம் பெருமான் வாயினாலே கேட்டதுனாலே பிரம்மன் அதை உடனே பிடிச்சுட்டான். ஆனால் வேதத்தை சொல்லுன்னா இந்த வேதம் யாரை சொல்லிக் கொடுக்கிறது? இது பரம்பொருளானவனை ஸ்தோத்திரம் செய்கிறேன் சொல்லிட்டே இருக்கே, அந்த பரம்பொருள் யார் என்று பிரம்மன் கேட்டானாம். அதுவும் நாபி கமலத்திலிருந்து வந்தவன். அந்த நாபி கமலம் அது வெளியில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி கீழே இன்னும் அடியிலே பல புவனங்களை கடந்து வந்ததாம். அந்த இருட்டில எல்லாம் சுழன்று அந்த தாமரை தண்டிலே பிரம்மன் புறப்பட்டு வந்தபோது பயபீதி கொண்டானாம். அந்த பயத்தோடு கூடிய பிரம்மன் வெளிப்பட்டு வந்து நின்னபோது அங்கே பெருமானை பார்த்தான். வேத சப்தங்களை எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டான். இந்த வேதத்தால் அறியப்படுபவன் யார் என்று கேட்கிறான். பெருமான் அவனுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு திருப்பார்கடல் தீரத்திலேயே முதல்ல மத்ஸ்யாவதாரத்தை எடுத்து காண்பித்தார். இது பல யுகங்களிலேயும் செய்ததுதான். 4 வேதங்களையும் உனக்கு கொடுத்தேன். அந்த வேதங்களை அபகரித்து போகும்படியான ஒரு காலம் ஏற்பட்ட போது அதை மீட்டுக் கொடுப்பதற்காக நான் இந்த அவதாரத்தில் வந்தேன். பிரம்மா விழுந்து சேவித்தார். சந்தோஷம். அப்போ வேதம் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியது இந்த வடிவம் தானான்னு கேட்டான். இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கோன்னார். அடுத்து என்ன? கூர்மாவதாரம் செய்து காண்பித்தார். இதே போலே முந்தைய யுகங்களிலே ஸ்ரீராப்தி பார்க்கடலை கடையும் பொருட்டு மந்திரமலையை நட்டபோது அது கணம் தாங்காமல் கீழே இறங்கியது. அதை தூக்கி கொடுப்பதற்காக கூர்மமூர்த்தியாக அவதாரம் பண்ணினேன்னா. ஓஹோ, இதுதான் வேத பிரதிபாத்தியனா? இல்லை, ஒரு நிமிஷம் இரு, அடுத்த வேஷம்னார். இப்படியே ஆரம்பித்து வராக நிருசிம்ம வாமனாதி அவதாரங்கள் ஒவ்வொன்றையும் செய்து காண்பித்தானாம் எம்பெருமான். அதையெல்லாம் பார்த்து முடித்த பிரம்மன், ஓஹோ இதெல்லாம் உங்களுடைய லீலா வேஷமாக லீலையின் பொருட்டு விளையாடல் நிமித்தமாக அவ்வப்போது எடுத்த திருக்கோலங்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அப்போ வாஸ்தவமா பரவாசுதேவனாக நீங்கள் நிற்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டானாம். அப்போது எம்பெருமான் அந்த திருக்கோலத்தை முக்தாத்மாக்களை தவிர யாரும் தரிசிக்க முடியாதுன்னு வார்த்தை அருளி செய்தார்.
நீ நான்முக பிரம்மன் ஆனாலும் சிருஷ்டி உனக்கு கர்த்தவியமானாலும் பரவாசுதேவனான அந்த சத்தியஸ்வரூபத்தை நீ பார்க்க முடியாதுன்னு அனுகிரகம் பண்ணார். அழ ஆரம்பித்தானாம் பிரம்மன். ஓன்னு அழுதான். அப்போ தானே பிறந்திருக்கான் குழந்தை. அப்போ என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் துணை? இது ஏதோ ஒரு பார்க்கடல், அதில் அலை அடிச்சுட்டு இருக்கு, இந்த கரையிலேயே நான் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதா? வேத சப்தத்தை யாரை கொண்டு நான் உணர்ந்து கொள்வது? யாரை இந்த வேதம் ஸ்தோத்திரம் செய்கிறதுன்னு கேட்டு அழுது நின்னானாம். அப்போது பார்க்கடல் திரண்டு வருவது போலே அதிலே பாலாலான குமிழிகள் ஏற்பட்டதாம். குபு குபு குபுன்னு அதிலேருந்து குமிழிகள் ஏற்பட பயந்ததை பார்த்த பிரம்மன் அதிலிருந்து முதல்ல கோட்டிசூரிய பிரகாசமாக கலசங்கள் எல்லாம் தென்பட்டனவாம். அதை பார்த்த மாத்திரத்தில் பிரம்மனுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டதாம். அந்த கலசங்கள் மேலெழுந்து வர 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 ஸ்வர்ணமயமான ஒரு விமானமும் அதற்கு கீழே பிரம்மாண்டமாக ஒரு திருக்கோயில் ஆழ்வாரும் தோன்ற அந்த கோவில் ஆழ்வாரை பார்த்தவுடன் பிரம்மன் விழுந்து விழுந்து சேவித்து எழுந்தானாம். உள்ளே என்ன இருக்கு தெரியாது. ஆனால் பார்த்த மாத்திரத்திலேயே இதை பார்த்தோம்னா இதன் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு எண்ணம் வர வைக்கக்கூடியதாக இருந்ததாம் அந்த மண்டபம். அதை விழுந்து சேவித்தானாம். உள்ளே பார்த்தான். அந்த கலசம் கோடி சூரிய பிரகாசம்னா இது சதகோடி சூரிய பிரகாசமாக பெரிய கரி போலே ஒரு திருவுருவம், மதகரி போலே ஒரு திருவுருவம் கிடந்த மேனிக்கு கிடந்தாராம். பார்த்தான் பிரம்மன். திருவடியிலே தாயார் இருக்கல்ல, ஆனால் சயனித்திருக்கிறார். எதிலே சயனித்திருக்கிறார்? ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்திருந்தார். பார்த்த பிரம்மன் மறுபடியும் விழுந்தெழுந்து கண்களெல்லாம் நீர் மல்க கையை தலைக்கு மேலே வைத்து கூப்பிக் கொண்டு கோவிந்தா புண்டரீகாக்ஷான் திருநாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தானாம். அப்படி எழுந்தருளிய அந்த விமானத்திற்கு, அற்புதமான அந்த விமானத்திற்கு பெருமான் அவரை காண்பித்து கொடுத்து ஜகநாதன் என்ற தன்னுடைய திருநாமத்தை சொல்லி, ரங்கநாதனுக்கு முதல்ல ஏற்பட்ட திருநாமம் ஜகநாதன் என்பதுதான். ராமன் ஆராதனம் செய்கிற காலம் வரைக்கும் அவருக்கு ஏற்பட்டிருந்த திருநாமம் ஜகநாதன் என்பதுதான். நாராயண நாமத்தாலே அறியப்படுபவன் இவன்தான்னு சொல்லி, யார் ஒருவன் சகல புவனங்களுக்கும் தலைவனோ அவன் இவன்தான்னு காண்பித்து கொடுத்த திருவுருவம் ஜகநாதன் என்ற திருநாமத்தோடே தன்னையே தான் காண்பித்து கொடுத்தான். இது முதல்ல தோன்றின திருக்கோலம். அதனால்தான் ரங்கநாதனுடைய திருவுருவத்திற்கு திருவடியிலே தாயார் கிடையாது. பிரம்மன் எதிரே நின்று ஆராதனம் செய்ததினாலே சுவாமிக்கு நாபி கமலமோ அதில் பிரம்மனோ காண முடியாது. 4 தோள்கள் இல்லை. ஏன்னா சுதர்சன சக்கரமோ பாஞ்சஜன்யமோ மற்ற ஆயுதங்களோ கூட இன்னும் ஏற்படவே இல்லை. பிராட்டியே தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய திருக்கோலம். அதனால்தான் ரொம்ப பேர் கேட்பா, ஸ்ரீரங்கத்திலே எப்போதுமே எம்பெருமான் ஆதிசேஷனிலே சயனித்தார்னா திருவடியிலே தாயார் இருக்கணுமே. சில திருத்தலங்களில் 2-3 தாயார் எல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இல்லாது இங்கே பெருமான் திருவடி அப்படியே இருக்கார், ஆதிசேஷன் மட்டும் இருக்கார், மற்றைய ஆயுதங்கள்லாம் கூட இல்லையேன்னு கேட்டா, இது எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றியவன் இந்த பெருமான். பிரம்மனுக்கு முன்பாக வந்து நின்ற பெருமான், பிரம்மன் வணங்கும் பொருட்டு ஏர்ந்தெழுந்தலை பெருமான். பார்த்த எம்பெருமான் அவனுக்கு அந்த ரங்க விமானத்தையும் அதற்கடியிலே இருப்பவனான அந்த பரவாசுதேவனுடைய சாட்சாத் ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஜகநாதனையும் ஆராதிக்கும் கிரமத்தை எல்லாம் உபதேசம் செய்து வைத்து, நமக்கு மிகவும் பிரீதியான 12 அக்ஷரங்களாலே கூடிய துவாதசாட்சரி மந்திரத்தை மூலமாக கொண்டு தன்னை பூஜிக்க வேண்டும், திருவாராதனம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்து வைத்து, இன்னைக்கும் திருவரங்கத்திலே நடக்கக்கூடிய 6 கால திருவாராதனமும் எம்பெருமான் திருவாக்காக பிரம்மனுக்கு எதை உபதேசம் செய்தாரோ அந்த துவாதசாட்சர மந்திரத்தை கொண்டே நடைபெறக்கூடிய சிறப்பை இந்த ஸ்தலத்திலே பார்க்கலாம். ஒரு அதிதீவிர விசேஷம் இது. வேற எங்கேயும் ரிஷிகள் தபஸ்விகளுக்கெல்லாம் நிர்வாகம் செய்ததாக ஒரு புராணம் சொல்றது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரையில் சாட்சாத்தாக பெரிய பெருமாளே திருவாய் மலர்ந்தருளி தன்னை துவாதசாட்சர மந்திரத்தாலே திருவாராதனம் செய்ய வேணும்னு சொல்ல அதையெல்லாம் பிரம்மனுக்கு உபதேசம் செய்து வைக்கிறார் எம்பெருமான். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பிரம்மன் பல காலம் சத்தியலோகத்திலே அந்த எம்பெருமானை எழுந்தருளச் செய்து சபத்னியான சரஸ்வதி தேவியோடு கூடி நாள்தோறும் திருவாராதனம் செய்து கொண்டு இருந்தார். வேதமயமான சத்தியலோகம். வேத உச்சாடனம் ஒன்றுதான் பிரம்மன் செய்யக்கூடியது. 4 திருமுகங்களினாலும் 4 வேதங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். வேத சாட்சாத் ஸ்வரூபம் எதிரே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள். இவர் முன்னே நின்று கொண்டு வேதாதிகாரியான பிரம்மனும் சரஸ்வதியும் காயத்ரி சாவித்ரி சகிதனாக நின்று கொண்டு அந்த எம்பெருமானை நாள்தோறும் திருவாராதனம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தானாம் பிரம்மன். அப்படி பிரம்மன் இருந்து வந்த காலத்திலே உலகத்தை சிருஷ்டி செய்து உலகத்திற்கு ஆதார சக்தியாக சூரியனை நியமிக்கும்படியாக எம்பெருமான் கட்டளை. அதனால்தான் சூரியனை நாம் எந்த நிலையிலும் விடாது நித்தியம் உபாசனை செய்து கொண்டே வருகிறோம். அத்தனை வர்ணத்தவர்களுக்கும் சூரியோபாசனை உண்டு. அடிப்படை ஆதாரம் அத்தனை லோகங்களுக்கும் சூரியன் தான். ஒரு வாரம் அவர் விடுப்பில் போயிட்டார்னா நம்ம நிலம் என்ன ஆகும்னு யோசிக்கணும். அப்பேற்பட்ட சூரியனுக்குள்ளே இருந்து அவரை இயக்கக்கூடியவனான எம்பெருமான் சூரிய மண்டலத்திலே இருக்கும்படியாக திருவுள்ளம் கொள்ள அதை பிரம்மன் சூரியனை அழைத்து சொல்ல சூரியனிடத்தே அந்த பிரணவாகார விமானத்தை கொடுத்து, அதற்கு முதல்ல ஏற்பட்ட திருநாமம் பிரணவாகார விமானம்னு தான். பேச்சு வழக்கில் இப்போ ஸ்ரீரங்க விமானம்னு சொன்னாலும் வாஸ்தவத்தில் அதனுடைய திருநாமம் பிரணவாகார விமானம். ஆக்கிருத்தின்னா வடிவம்,
ஆகாரம் என்பது பிரணவத்தினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடியது. இந்த விமானத்தை மேலோர்ந்து பார்த்தோம்னா பிரணவ அக்ஷரம் போலே அது இருக்கக்கூடியதுனாலே பிரணவமே தனக்கு குடையாக இருக்க அதன் அடியிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பிரணவாகார விமானத்தோடு கூடிய அந்த ஸ்ரீரங்க பெருமான் அந்த திருவுருவத்தை பிரம்மனை கொண்டு சூரிய மண்டலத்திற்கு கொடுக்கும்படியாக சொல்ல, சூரியன் அந்த எம்பெருமானை சுமந்து கொண்டு வந்து சூரிய மண்டலத்தின் நடுவிலே அவரை எழுந்தருளச் செய்து உஷா பிரத்யுஷா சகிதனாக நின்று கொண்டு நாள்தோறும் அந்த எம்பெருமானை திருவாராதனம் செய்து கொண்டே இருந்தான். பூமியை எல்லாம் சிருஷ்டி செய்து ஆகிவிட்டது. மனு முதலானவர்கள் எல்லாம் பூமிக்கான தர்மசாஸ்திரங்களை எல்லாம் சொல்லத் தொடங்கி ஆகிவிட்டது. மனுவினுடைய குலத்திலே வந்தவன் இக்ஷ்வாக்கு. அந்த இக்ஷ்வாக்கு சூரியனான தன்னுடைய பிரபிதாமகனை சேவிக்கும் பொருட்டு ஒரு நாள் சூரிய மண்டலத்திற்கு எழுந்தருள, சூரியன் அதிசந்துஷ்டனாக தர்மநியதிகளோடு நீ ராஜ்யபாரம் செய்து வருவதினாலே அத்தனை தர்மங்களுக்கும் சாக்ஷாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை நீ எழுந்தருளச் செய்து கொண்டு போய், பெருமானை தர்மஸ்வரூபமாகத்தான் பார்க்கிறோம். தர்மம் எதுவோ அதுவே எம்பெருமான். ராமோ விக்கிரகவான் தர்மஹ என்பார் வால்மீகி. ஒரு ராமனுடைய திருமேனியை பார்த்தோம்னா இது அப்படியே தர்மம்தான்னு சொல்லும்படியான ராம விக்கிரகம்னா அது தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு பிரபலமாக சொல்லப்படுகிறது. ராமன் தர்மத்தை பின்தொடர்ந்து போவான், கண்ணன் நடந்தானா அவனை பின்தொடர்ந்து தர்மம் வரும். இது ரெண்டு பேருக்கும் சொல்லக்கூடிய வாசி. கிருஷ்ணன் தர்மம் கிருஷ்ணனை தேடிக்கொண்டே பின்னாடி ஓடும், ராமன் தர்மத்தை தேடி போய் கொண்டிருப்பான். இது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு. தர்மஸ்வரூபம் இவன். பீஷ்மபிதாமகர் சரதர்ப்பத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே கண்ணன் பஞ்சபாண்டவர்களை கூட்டிட்டு போய் நிறுத்திட்டான். தர்மபுத்திரர்கிட்டே கண்ணன் சொல்லுவது, இங்கே இருக்காரே மகாஜானி, இவர் பழுத்த பழமானவர், அதீதமான அனுபவ ஞானம் வேற உண்டு, அவர்கிட்ட போய் எது வசத்தியான தர்மம்னு நீ கேட்டு தெளிஞ்சுக்கோ தர்மான்னு சொல்லி தர்மபுத்திரருக்கு கண்ணன் உபதேசம் பண்ணுறான். பீஷ்மர் சரதர்ப்பத்தில் இருக்கார், படுத்துட்டு இருக்கவர் கிருஷ்ண ஸ்மரணையோடு இருக்கார். தர்மர் அவருக்கே உரித்தான குணத்தோடு அவரை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து எழுந்தருளி நின்று எது தர்மம்னு சொல்லி கேட்கிறார். இப்போ பார்த்தார் பீஷ்மபிதாமகர், என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது, தர்மம் கையும் காலம் முளைச்சி உங்கூடவே நடந்துகிட்டு இருக்கேன்னு கையை காண்பித்து கொடுத்து ஏஷமே சர்வ தர்மானாம்னு காமிச்சு கொடுத்தார். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மா அதிகத்தமோ மதகான்னு விட்டார். இதை தவிர்த்து எனக்கு வேற தர்மம் தெரியாது, இவன்தான் தர்மம்னு கண்ணன் எம்பெருமானை காண்பித்து கொடுத்தார் பீஷ்மபிதாமகர். அப்படி தர்மஸ்வரூபனான அந்த எம்பெருமானை இக்ஷ்வாகு கிட்ட கொடுத்து, நீ தர்மநியதிகளோட இருப்பவனானபடியாலே உன்னுடைய ராஜதானியிலே கொண்டு போய் இவரை வைத்து கிருஷ்ணமாவிற்கான திருவாராதனங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொடுத்து இந்த கிரமத்தின்படி அவரை நாள்தோறும் திருவாராதனம் செய்து வர வேண்டும்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார். அப்படி எம்பெருமான் தன்னுடைய லீலைகளை நம் வரைக்கும் காண்பிக்க வேண்டி தேவர்களுக்கு மட்டுமே எட்டும் கனியாக இருந்த பெருமான் அந்த தேவலோகத்தையும் விடுத்து, அந்த வாசத்தையும் விடுத்து, அங்கே என்ன குறைவு இருக்க முடியும்? சத்தியலோகத்திலே ஏதான கஷ்டத்தோடு கூடிய நிலைமை இருந்திருக்க முடியுமா எம்பெருமானுக்கு? சூரிய மண்டலத்திலே ஏதான சிரமம் இருந்திருக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கும் அத்தனை சிரமத்தையும் நாம் கொடுத்துட்டுருக்கோம். நான் இதெல்லாம் வரப்போகிறதுன்னு தெரிந்து கொண்டே எம்பெருமான் நமக்காக வேண்டி அங்கிருந்து இறங்கி கீழே வந்து சேர்ந்து, அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவமே இதுதான். அவன் தனக்கான அத்தனை விசேஷங்களையும் துறந்து தான் இங்கே வருவார், அதை விடுத்துத்தான் இங்கே வருவார். கிருஷ்ணாவதாரம் செய்யணும்னு வந்தபோது அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே விட்டுட்டு தான் வரார். அங்கு வைத்து இங்கு பிறந்தும்பார் ஆழ்வார். இருக்கக்கூடிய சகலவிதமான சௌகரியங்களையும் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து தோன்றி, இப்படித்தான் அவன் அவதார நிமித்தமாக இங்கே வந்து படாதனவெல்லாம் படுகிறான். அவனுக்கு இல்லாத வெண்ணையும் பாலுமா எத்தனை கோபஸ்திரீகள் எவ்வளவு வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அம்மா கிட்ட வந்து கோள்முட்டி இருப்பாங்க, யசோதை எத்தனை முறை கூப்பிட்டு திட்டி இருப்பா. இதெல்லாம் தேவையா இவனுக்கு? அத்தனை தபஸ்விகளும் எப்போதும் இவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுட்டான். ஆயர்பாடியிலே அறிவொன்னும் இல்லாத ஆயர் குலத்துக்கு நடுவே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இவனை ஏச்சவும் பேசவும் உரலோடு கட்டி வைக்கவும் அப்படியெல்லாம் வாடி வதங்கி நின்னானே. இந்த நிலைமை தேவையா இவனுக்கு? ஆனால் தெரிந்தே தான் செய்கிறான். இல்லைன்னா இவர்களுக்கு வேறு என்ன கதி? யாரை அனுப்பினால் இவர்கள் நம்மோடு வந்து சேருவார்கள்னு பார்த்து கொண்டு இருப்பவன் தானே இறங்கி வந்து நம்மோடு இருந்து அத்தனை விடாயும் பட்டு தெளிந்து அந்தபடிக்கு பூலோகத்திற்கு வரணும்னு ஆசைப்பட்டார். சூரிய மண்டலத்திலிருந்து இக்ஷ்வாகு என்று அழைக்கப்படும் சூரியகுலத்திலே தோன்றிய தர்மனிஷ்டனான அந்த அரசனை ரட்சிக்கும் பொருட்டு அவன் மூலமாக பூமண்டலத்திற்கு எழுந்துள்ள வேணும் என்று பாரித்து அயோத்தியா மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார். அயோத்தியா அபராஜிதகாம்பாங்க. இந்த ரெண்டு திருநாமம் இந்த நகரத்திற்கு உண்டு. அயோத்தியா, யுத்தமே நடக்காதாம் அந்த க்ஷேத்திரத்தில். யுத்தம் நடக்கிறதுனா அங்கே வந்து வேற யாராவது ஒரு எதிரி வந்து நிற்கணும், அவன் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் எல்லாத்தையும் பிளந்து கொண்டு உள்ளே வரணும். அப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்படாத க்ஷேத்திரம்னு ஆதிகவி சொன்னார். நடுவில் கொஞ்ச காலம் ஏற்பட்டிருந்ததேன்னு நினைச்சோம், இனி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு காமிச்சு கொடுத்து எம்பெருமான் சத்தியசந்தனாக அந்த நாமத்திற்கு பொருத்தமாக இன்னைக்கும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை காண்பித்து கொடுத்துருக்கார். எல்லாம் பார்க்கும் ஒரு யோகியத்தையோடு நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரம், அதற்கு இன்னொரு பெயர் அபராஜிதான்னு பேர். அபராஜிதான்னு சொன்னால் தோல்வியற்றது.
வெற்றியை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அந்த நகரத்திற்கு. அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அந்த இடத்திலே தமசா சரையூன்னு 2 புண்ணியமான தீர்த்தங்கள், அந்த ஸ்தலத்திலே ஸ்வர்ணமயமான ஒரு பெரிய மண்டபத்தை எழுந்தருளச் செய்து அதற்குள்ளே இந்த கோயிலாழ்வாரை எழுந்தருளச் செய்து சதுர்வேதத்திற்கும் யார் உபாத்தியாயனாக இருக்கிறானோ, அந்த வேதங்களே திருமேனியாக தாங்கி இருக்கிறானோ அந்த எம்பெருமான் அங்கே சயனித்து ரங்க விமானத்தோடு கூடி பிரணவாக்கிருதி விமானத்தின் நிழலிலே தான் சயனித்திருந்து அங்கே இருந்தபடியே நித்தியமும் திருவாராதனம் கண்டருளத் தொடங்கினான். இக்ஷ்வாக்கு அவர் வாழ்ந்த காலமெல்லாம் நாள் தவறாது 3 கால திருவாராதனத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். ராமனுக்கு முன்பாக 36 அரசர்கள் இருந்ததாக கணக்கு, ராமனுக்கு அப்புறமா ஒரு 36 அரசர்கள்னு ஒரு கணக்கு உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவித காலம் ரொம்ப காலம் இருந்திருக்கு. ராமனுக்கே வால்மீகி சொல்கிறதே 11,000 வருஷம்னு சொல்கிறார். வால்மீகி சொன்னார்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறோம், அவ்வளவுதான். அது கேள்வி கேட்பது நமக்கு வழக்கம் இல்லை. இங்கே ஏதோ சில ஜீவன்கள்லாம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிடுத்துன்னு யாரான சொன்னால் அந்த 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜீவன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேள்வியாக கேட்குறோம். அவன் சொன்னான்னா அதை அப்படியே எடுத்துக்கிறோம். கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒன்று தான் குத்தா இங்கே மனுஷாலாம் உடம்பு சரியில்லாமல் படுக்கிறதுக்கு காரணமாச்சுன்னு சொன்னோம். அதை என் கண்ணில் காமிச்சா தான் நம்புவோன்னு சொன்னோமா? இல்லை, அப்படியே ஏற்றுட்டோம். அது என்னவோ ராமனும் கண்ணனும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னா மட்டும் நமக்கு கொஞ்சம் சிரமமாகுது. அதெல்லாம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஸ்திகர்களுக்கு இது மாதிரியான விஷயத்தில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ராமன் 11,000 வருஷம் வாழ்ந்தான் அவ்வளவுதான், மாற்றுக்கருத்து இல்லை. கண்ணன் 100-120 வருஷம் இங்கே வாழ்ந்தான், ஆமாம் அப்படித்தான் இருந்தான். சில அவதாரங்கள் ஆவேச அவதாரங்களாக தோன்றி அந்த ஒரு முகூர்த்த காலத்திலே முடித்து கொண்டு சென்றார்கள், அது வாஸ்தவம் தான். அப்படியே கொள்வது தான் நமக்கு கணக்கு. அந்தபடிக்கு ராமனுக்கு முன்பாக அத்தனை தலைமுறைகள், எத்தனையோ அரசர்கள் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே வந்தவர்கள், திலீபன் என்ன, சகரன் என்ன, ககுத்தன் என்ன, அத்தனை பேரும் பகீரதன் உட்பட அவ்வளவு பேரும் அந்த எம்பெருமானை அவர்கள் ஆட்சி காலத்திலே திருவாராதனம் செய்து கொண்டு கடைசியாக அஜன் தசரதன் வழியே ராமனிடம் வந்து சேர்கிறார். தசரதன் நாள்தோறும் அந்த எம்பெருமானை பூஜித்திருக்கிறார். ராமனுக்கு ரொம்ப பிரீதி ரங்கநாதனிடத்தே, அத்தனை தூரத்திற்கு பிரீத்தி. ராமாயணத்திலே 2 பிரமாணங்கள் ரங்கநாதனை ராமன் திருவாராதனம் செய்ததற்கென்னு சொல்லப்படுகிறது. ஒன்று விடிஞ்சால் பட்டாபிஷேகம், அதுக்கு முன்னாடி சில நாடகமெல்லாம் அரங்கேறப் போது. அதெல்லாம் தெரியாமல் வசிஷ்டர் என்ன பண்ணிவிட்டார், ராமா இப்போ ஆரம்பித்தேன்னா இங்கே அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்திரங்களையும் நீ தரிசனம் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஆராதனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நீ திருவாராதனம் செய்து முடிச்சுட்டு காலையில் போயிட்டு ஸ்நானம் எல்லாம் முடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், பட்டாபிஷேகத்துக்கு விரதத்தெல்லாம் நீ ஆரம்பிச்சிருக்கணும் நேரத்திற்குன்னு அவனுக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணி சீதையோடு சேர்ந்து ராமன் அயோத்தியா நகரத்திலே இருந்த முக்கியமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் செய்து கொண்டு வந்து ஜெகநாதன் என்ற திருநாமத்தோடு கூடியவனாக விளங்கிய அந்த பெரிய பெருமாளை திருவாராதனம் செய்து கொண்டு இருந்தான். சீதா பிராட்டியாரை சொல்கிறதே விசாலாட்சிங்கிற திருநாமம் அந்த தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வழக்கத்திலே சமீப காலங்களிலே வைஷ்ணவர்கள் அந்த திருநாமத்தை விரும்புவதில்லை. விசாலாட்சி என்பது விசாலமான அக்ஷி, கண்ணு, ரொம்ப விசாலமான கண்களோடு கூடியவளாம் சீதா பிராட்டியார். அந்த திருநாமம் எதனாலே ஏற்பட்டதுன்னு கேட்டால், ராமன் திருவாராதனம் பண்ணக்கூடிய அழகை பார்த்து கொண்டே நின்றாளாம். இவனைப் போலே தூபத்தை யாரும் சமர்ப்பிக்க முடியாது, இவனைப் போலே தீபாசனம் யாரும் சமர்ப்பிக்க முடியாது, ராமனைப் போலே இந்த தளிகை எல்லாத்தையும் கண்டருளை பண்ணக்கூடிய அழகு வேற ஒருத்தருக்கும் வாய்க்காது. பார்த்து 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 கண்கள் அகன்று கொண்டே போனதாம் சீதா பிராட்டியாருக்கு. அதனாலே அவளுக்கு விசாலாட்சி என்று விசேஷமான ஒரு திருநாமம். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது, இது வால்மீகி வசிஷ்டர் சொன்னதாக சொல்லும் வாக்கியம். உன்னுடைய பத்னியான விசாலாட்சியோடு கூடி போய் நீ நாராயணனான எம்பெருமானை ஆராதனம் செய் என்று சொல்லுகிறார். நாராயண சப்தத்தோடு இங்கே சொல்லப்படுவது சாட்சாத்தா ரங்கநாதனை. அயோத்தியா நகரத்திற்கு அவர்களுடைய குலதனமாக இருந்த ரங்கநாதனை நீ போய் ஆராதித்து விட்டு வான்னு வசிஷ்டர் சொல்றார். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாக்கு குல தெய்வதம் என்றும் சொல்லுகிறார். ஜெகநாதனான அந்த எம்பெருமான் இக்ஷ்வாக்கு குலத்திற்கான குலதனம் அவன்தான், அவனை நீ போய் ஆராதித்து வான்னு வசிஷ்ட மகர்ஷி ராமனுக்கு உபதேசம் பண்றார். அப்போ ஜெகநாதனான அந்த எம்பெருமான் அயோத்தியா நகரத்திலே எழுந்தருள் இருந்ததும் ராமன் அவரை திருவாராதனம் செய்தார் என்பதும் ராமாயண பிரமாணத்தினாலேயே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. நான் ரொம்ப பேர் கேட்கறது, ஸ்தலபுராணங்கள் எல்லாம் இதிகாசத்தோடு சேர்த்து சொல்ல முடியுமா, ஸ்தலபுராணங்கள்லாம் கற்பனையாக வரலாம், அதெல்லாம் அப்படி விட்டுடணும், இதெல்லாம் இந்த உபதேசத்தெல்லாம் வெளியிலேருந்து செய்யறது தாண்டி இங்கே இருக்கிறவர்களே செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த புராணங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, இது அறிவுக்கு பொருத்தமாக இல்லை, இந்த தலைமுறையினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை, இந்த தலைமுறையினர் கேட்கக்கூடிய பதிலுக்காக வேண்டி நீங்கள் இதிகாசத்தையும் புராணத்தையும் அடுத்ததை சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை இன்னும் வேறு கேள்விகளோடு வருவான். அப்போ அதுக்கு தகுதியாகன்னு இன்னொரு வாட்டி அதை எல்லாத்தையும் வடிகட்டணும். இப்படி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குன்னு வடிகட்டிட்டு போனால் கடைசியில் ஒன்றும் மிஞ்சாது. ஆஸ்திகர்களுக்கு லட்சணம் அந்தந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி மாற்றுவதெல்லாம் இல்லை. சமீப காலங்களில் இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹானி போலே ஆகுது. அந்த தலைமுறைக்கு தகுதியாக நம்ம சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. இத்தனை தலைமுறையாக அப்படித்தான் கேட்டாங்களா, அது என்ன இப்போ மட்டும் வாரி போயிடுது. இத்தனை தலைமுறையாக சொல்லிட்டு வந்த வித்வான்கள், இத்தனை தலைமுறையாக சொல்லிட்டு வந்த உபன்யாசகர்கள்லாம் அந்தந்த தலைமுறைக்கு ஏற்றா போலே மாற்றுகிறேன்னு நான் சொல்கிறாங்க.
முதல்ல வியாசபீடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுபவர்கள் கீழே இருப்பவர்களை தங்கள் நிலைக்கு உயர்த்துவதற்கு பார்க்கணுமே தவிர்த்து அவங்க நிலைக்கு இவங்க இறங்கி போகக்கூடாது. அப்படி இறங்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஒன்று கேட்பான், 10-20 வருஷம் கழிச்சு வரக்கூடியவன் இதையும் ஏற்றுக்க மாட்டேன், வேற மாதிரி எனக்கு சொல்லுன்னு சொல்லுவான். இதற்கெல்லாம் தகுதியாக இதை மாற்ற முடியாது, அவர்கள் தான் மாறணும். அவர்களுக்கான வழியை காண்பித்து கொடுப்பது தான் இங்கே வேலையை தவிர்த்து அவர்களுக்கு தகுதியாக எந்த நான் மாற்றிக்கிறேன், சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அவர்களுக்கு ருச்சிக்கிற மாதிரி சொல்கிறேன்னுட்டெல்லாம் போனால் அதுக்கு முடிவே கிடையாது. அதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுமதிக்கவும் இல்லை. அந்தபடிக்கு இங்கே ராமாயண பிரமாணம் ராமன் ரங்கநாதனை ஆராதித்ததற்கு சகல விதத்திலும் இருக்கிறது. அந்த 2 திருநாமங்களையும் சொல்லியே பேசியிருக்கார் வால்மீகி. இப்படி ஆராதிக்கப்பட்ட ரங்கநாதனிடத்தே ராமன் ரங்கநாதனிடத்தே இருந்து எதை தெரிந்து கொண்டான்னு கேட்டா, ரங்கநாதனு போலே நடப்பதை பழகி கொண்டானாம் ராமன். ராமனுடைய நடையழகை வால்மீகி பல ஸ்லோகங்களாலே சொல்லிட்டு வருவர். இப்படி நடந்தான், அப்படி நடந்தான், வியாகிரகதியிலே நடந்தான், கஜகதியிலே நடந்தான், சிம்மகதியிலே நடந்தான், சர்ப்பகதியிலே நடந்தான், ரிஷபகதியிலே நடந்தான்னு ஒரு எருது அப்படி வீதியில் நடக்கும்போது நீங்கள் எத்தனை லட்சத்துக்கும் காரை கொண்டு போய் பின்னாடி நிற்க வச்சு அடிச்சு பாருங்க, நகரமேன்னு அது போகிற போகிறதுக்கு தான் போக்கும். அவ்வளவு கம்பீரமாக அது தன் காலை பதிந்து நடப்பது போலே ரிஷபகதியை நடக்க கற்றுக்கொண்டானாம். அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். எல்லோரிடத்தையும் அவர்களுடைய குறைநிறைகள் எல்லாம் கேட்டு முடிக்கணும். சீதா பிராட்டியார் உள்ளே போயிட்டு இருப்பா. கடைசியாக ஏகாந்தத்துக்குள்ளே போகணும். மணி பாதி ராத்திரி கடந்து போயிருக்கும். பேசாமல் சத்தம் போடாமல் போயிட்டு படுத்துக்கணும். சர்ப்பகதியிலே எப்படி சத்தம் இல்லாமல் உள்ளே போகணும்னு கற்றுட்டானாம். கஜகதியிலே நடப்பதை சபையிலே நடக்கும்போது யானை போலே புறப்பட்டு வருவானாம். உள்ளிருந்து வெளிப்பட்டு வரும்போது அத்தனை பேரும் தரிசனார்த்தமாக நின்று கொண்டிருக்கும் போது சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்தது போலே புறப்பட்டு வருவானாம். சிம்மகதியிலே வருவான். இப்படி ஒவ்வொரு கதியையும் ராமனை பற்றி வால்மீகி சொல்லும் போதெல்லாம் அந்த நடையெல்லாம் இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டார்னா பெரிய பெருமாள் கிட்டே இருந்து கற்றுனுட்டார். இல்லை பெரிய பெருமாள் நடக்க மாட்டாரே, சரி நம்பெருமாள்கிட்டேருந்து கற்றுனுட்டார். அது ஸ்ரீரங்கவாசிகளிலே மற்ற விதேசங்கள் எல்லாம் ஒரு படி கம்மின்னு வச்சு பேசுகிறவங்க நிறைய பேர் உண்டு. அடியன் ஸ்ரீரங்கவாசம் பண்ணலை, ஏதோ அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தது தான். இருந்தாலும் அடியனுமே அப்படி தான் பேசுவேன். மற்ற அத்தனை விதேசங்களையும் 10 தட்டி இறக்கிட்டு தான் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்கிறது. அதுக்குள்ளே இன்னும் 2 பங்கு உண்டு, 2 பட்சம் அங்கே உண்டு. பெரிய பெருமாள் வசத்தியா நம்பெருமாள் வசத்தியான்னு விசாரமெல்லாம் நடக்கும். இது வெளியிலேருந்து கேட்க நமக்கு ஏதோ இதெல்லாம் என்னத்துக்குன்னு தோணும். நான் அப்படி பேசுகிறவர்கள் நடுவில் உட்கார்ந்து அதை கேட்கும்போது தான் எத்தனை ருச்சியோடு அவர்கள் அதில் கலந்திருக்காங்கங்கிறது புரியும். அதை கேட்டாலொழி அதனுடைய வைபவத்தை நாம் புரிஞ்சுக்க முடியாது. பெரிய பெருமாள் வேறவா நம்பெருமாள் வேறவா இல்லை, சரி அப்படித்தான்னாலும் பெரிய பெருமாள் வேறவா பார்த்தசாரதி வேறவான்னு ஆமாம் வேற என்ன தான் சொல்லுவா. நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் வாசி சொல்வதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அடியெடுத்து அப்படி கேட்டிங்கன்னா பெரிய பெருமாள் தான் சகலமும். நம்பெருமாள் எப்படியான புறப்பாடு நிமித்தமாக வெளில புறப்பட்டு போயிட்டாருன்னா அத்தனை பேரும் வீதியெல்லாம் போய் நின்று அவரை தேடிட்டு இருந்தா அடியன் எப்படியான உள்ளே போய் பெரிய பெருமாள் அப்போ சேவிச்சிடணும்னு பார்ப்பேன். ஏன்னா நம்பெருமாள் அங்கே சேரபூபாலராயனில் எழுந்தருளி இருந்தார்னா பெரிய பெருமாளுக்கு அழகாக உரித்தான அந்த உதரபந்தம் திருவயிறெல்லாம் சேவையாகாது. இவர் இடத்த காலி பண்ணார்னா தான் அதை சேவிக்க முடியும். அதற்காக வேண்டி இந்த அனுபவங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கவாசிகளால் மட்டுமே கொள்ளக்கூடியது. அப்படி ராமன் நம்பெருமாள் இடத்தே இருந்து நடையழகையெல்லாம் கற்றுக்கொண்டான்னு சொல்லப்படுகிறது. அந்த நடையழகையெல்லாம் கற்றுக்கொண்டு காலத்திற்கும் ஆராதித்து வந்த எம்பெருமானை பிரிந்து 14 வருஷங்கள் வனவாசம் செய்து முடித்து அந்த அவதாரத்திற்கு காரணமான ராவணாதிகளை எல்லாம் சம்ஹாரம் செய்து முடித்து அங்கே யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுமோ அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி முடித்து மீண்டும் அங்கிருந்து எழுந்தருளி பட்டாபிஷேக நிமித்தமாக அயோத்தியா மாநகரத்திற்கு வந்து சேர்ந்து முகூர்த்த காலத்திலே வசிஷ்டாதிகளுடைய துணையோடு அவர்கள் உபதேசத்தின்படி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தான். சீதா பிராட்டியாரோடே பரம மங்களமான தருணம் அது. அதிலே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்து அனுப்பணும். அவரவர் தகுதி போலே கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு நியதி. நாம் போனோம்னா அதுக்குன்னு ஒரு சில கடைகள் இருக்குது. 200 பேர்னா 200 டப்பா அதை சொல்லிட்டோம்னா அதை வந்து இறக்கிடுவோம், அத்தனை பேருக்கும் கொடுத்துடலாம். அந்த காலத்தில் அவரவர் தகுதிக்கு அவரவர்களுக்கு எது பிரயோஜனப்படுமோ அப்படி கொடுப்பதன்னு ஒரு விதி உண்டு. அந்த விதிப்படி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் பிராட்டியும் பெருமானும் பேசி இல்லை அப்படி அங்கே இருந்ததே இவர் தானே வந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்காக அதை தனியாக அனுபவிக்கணும். வால்மீகி இதெல்லாம் சொல்கிறதே ஹனுமானுக்கு எதை கொடுக்கறதுங்கிற விசாரத்தை எப்படியெல்லாம் செய்தார்கள்னு. பிராட்டி கஷ்டத்தை தீர்த்தவர் இல்லையா, யார் இதை செய்திருக்க முடியும்? மனசெல்லாம் துக்கித்து போய் 10 மாத காலம் அவள் இருந்தபோது ஒரு 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 சின்ன பிரகாசம் போலே வந்தவன் இல்லையா திருவடி. அத்தனை தூரத்திற்கு பிரீதியோடே வைத்திருந்தாள் திருவடியை பிராட்டி. அவ்வளவு விசேஷம் பிராட்டி திருவடியை நடத்தின விதம், அவருக்கு கொடுத்த பரிசு இப்படி ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வரார். அங்கதன் சுக்ரீவன் எல்லாம் ஆச்சு. கடைசியாக விபீஷணன் வந்தான். எப்பேற்பட்ட சிருஷ்டி அவர், எப்பேற்பட்ட ஆத்மா. அத்தனைக்கும் அசுரர்களுக்கு நடுவே அவர்களுடைய ரத்தபந்தத்திலே அவர்களை அண்ணான்னு அழைக்கக்கூடிய அபச்சாரத்தோடேயே வளர்ந்தவன். தர்ம நிமித்தமாக அத்தனை தர்மத்தையும் ராமன்தான் தர்மம்னு ஏற்றுக்கொண்டதினாலே இது உடன் பிறந்தவர்களை இப்படி தள்ளிட்டு வெளியில் வருவது தர்ம ஹானின்னாலும் விசேஷ தர்மமாக ராமனே இருக்கும்போது அவனை எதிர்த்து கொண்டு இங்கே ஒருத்தன் ஸ்திரீயை அபகரித்து கொண்டு வைத்திருக்கிறான்னும் போது அவனையெல்லாம் ஒரு கணப்பொழுதிலே உதறி தள்ளிவிட்டு அங்கிருந்து நாட்டை விட்டு வெளியேறினான். வெளியேறும்போது லவலேசமும் சந்தேகம் இல்லையாம் அவனுக்கு.
நாம இருந்திருந்தோம்னா ஒரு அவசரத்தில் புறப்பட்டுட்டோம், ஒருவேளை ராமன்கிட்ட போய் நின்றுட்டு நீ எதிர்கிட்டேருந்து வந்தவன் அதெல்லாம் இங்கே சேர்த்துக்க முடியாதுப்பா, அது அவ்வளோ சௌகரியப்படாது, நீ திரும்பி உங்கள் அண்ணன்கிட்டயே போயிடுன்னு ஒருவேளை சொல்லிட்டான்னா இங்கே திரும்பி வர முடியுமா? உள்ளே விடுவானா ராவணன்? இதெல்லாம் யோசிச்சிருப்போம். இருக்கிற காலத்துக்கு இங்கேயே இருந்துட்டு போயிடுவோமே, இருக்கிறத விட்டு பறக்கிறதையும் பிடிப்பானேன்னு நினச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் நினைக்கல. ஆகாச மார்க்கமாக பறந்து வந்தான். ஏன்? ராமன் தர்மவான், நிச்சயமாக அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணினா அவன் காத்து கொடுத்துருவான். அதுக்கு மேலே இன்னொரு ரகசியம் சொல்வார்கள். பெருமானிடத்தை சரணாகதி பண்ணணும்னா எம்பெருமான் எப்பயானா ஒரு தீர்த்த கரையில் எழுந்தருளி இருந்தான்னா உடனே அவன் திருவடியில் விழுந்துடணுமா. பெருமான் பல காலமும் தீர்த்த கரையில் நிற்பதற்கே காரணம் அதன் கரையில் நிற்கும் போது பண்ணின அத்தனை சரணாகதியும் பலிச்சுண்டே வந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. குஹனோடு சக்கியம் பண்ணினத்தை கங்கை கரையிலே செய்தான், சுக்ரீவனோடு சக்கியம் பண்ணினத்தை பம்பாதீரத்திலே செய்தான், இவனுக்கு சமுத்திரக்கரையிலே பட்டாபிஷேகமே செய்து வைத்தான்னு பார்க்கப்படுகிறது. பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமிகள் திருவேங்கடமுடையான் விஷயமாக சுப்பிரபாதம் செய்கிறார். கடைசியாக மங்களாசாசனம்னு சொல்லி ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேன்னு ஆரம்பித்து மங்களாசாசனம் பண்ணுறார். அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாயன்னர். ஸ்ரீவைகுண்டத்திலே விரக்தி ஏற்பட்டு விட்டதாம் எம்பெருமானுக்கு. நாமே பலகாலம் ஒரே வீட்டில் இருந்தோம்னா என்ன 20 வருஷமாக இதே வீட்டில் இருக்கோம், திரும்பினா அதே கதவு அதே ஜன்னல், கொஞ்சம் மாற்றலாமான்னு எண்ணம் வருது இல்லையா? அதுபோலே ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ண எம்பெருமானுக்கு விரக்தனானானாம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய. நாமெல்லாம் விரக்தி அடைஞ்சோன்னா பக்கத்தாத்து போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வரலாம், பேசிட்டு வரலாம், வேற ஊருக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம். இவனுக்கு என்ன கதி? வைகுண்டத்தை விட்டா பார்த்தான், தொப்புன்னு குதிப்போம், எங்கே விழறோமோ அந்த இடம்னு குதிச்சானா, மேலேந்து விழுந்ததுனாலே மலை சிகரத்திலே வந்து முட்டி நின்னானாம். பார்த்தால் அங்கே கரையிலே அத்தனை பெரிய பிரபாவத்தோடு கூடிய சுவாமி புஷ்கரணி நின்றது. அதன் கரையிலேயே நின்றார். வாஸ்தவத்திலே தீர்த்த கரையிலே நிற்கிறாருன்னா அங்கேயே நிற்கிறார். கரையிலேருந்து அளந்தோம்னா ஒரு 100 அடி 200 அடிக்குள்ளே முடிஞ்சிடும். கர்ப்பகிரகத்திலே ஸ்ரீனிவாசன் நின்றுருப்பார். அப்படி அதுவும் ரமயா ரமமானாய சந்தோஷமாக நின்னானாம். அவ்வளவு சந்தோஷமாக சுவாமி புஷ்கரணி கரையிலே வந்து நின்னார். இப்போ தீர்த்த கரையில் எழுந்தருளணும்னா எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவார். அதனாலே பார்த்தான், நேரே வந்து சமுத்திர தீரத்திலே சரணாகதி பண்ணினான். அத்தனை சரணாகதியும் சமுத்திர தீரத்திலே பண்ணின சரணாகதிக்கு ஒப்பில்லை. அந்த சரணாகதியை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி விபீஷணனுக்கும் அனுகிரகம் செய்தான். அப்பேற்பட்ட விபீஷணன் அவனுக்கு எதையான அனுகிரகம் பண்ணணும். பார்த்தான் ராமன், இந்த போக்கையே நீ தான் மாற்றி கொடுத்தே, உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எதை நான் கொடுக்க முடியும்? பார்த்தான், எதை தன்னுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் தங்கள் குலதனம்னு வைத்துக்கொண்டு நாள்தோறும் தவறாது ஆராதனம் செய்து வந்தார்களோ, எதை சூரியன் தன்னுடைய குல முதல்வன் தன்னுடைய பூர்வர்களாக இருந்த இக்ஷ்வாகுக்கு கொடுத்தானோ, எதை சூரியனுக்கு சாட்சாத் பிரம்மன் கொடுத்தானோ, எந்த அந்த தனத்தை பிரம்மனுக்கு சாட்சாத்தா பரவாசுதேவனே அனுகிரகம் பண்ணினானோ அந்த ரங்கநாதனையே உனக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தார். ஏற்றுக்கொண்ட விபீஷணன் அங்கிருந்து புறப்பட்டு வரார். ரொம்ப பேர் சொல்கிறது விபீஷணன் சந்தியாவந்தனம் செய்யறதுக்காக அங்கே எழுந்துருள பண்ணார்னு சொல்லுவாள். அதெல்லாம் சமீப காலங்களிலே இந்த நமக்கு சௌகரியத்துக்கு கதையை மாற்றி சொல்லும்போது அப்படியான வினையிலால் வந்தது. சந்தியாவந்தனத்துக்காகலாம் எழுந்துருள பண்ணலே. விபீஷணனுக்கு வர காலத்திலே ரங்கநாதனுடைய வைபவம் ஒரு கால திருவாராதனம் தவறாமல் நடக்கணும். 6 கால திருவாராதனத்திலே எந்த குறையும் வரக்கூடாது. அதே போலே நைமித்திகமாக இருக்கக்கூடிய உற்சவங்கள் ஒரு காலத்திலும் தடையில்லாமல் நடக்கணும். ஒருவேளை ஏதாவது காரணத்தால் தடைப்பட்டு போய்விட்டால் அதற்கு அதீதமாக பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால தான் நடுவில் ஒரு 2 வருஷ காலம் உலகமே முடங்கி போயிருந்த போது பெரிய பெருமாளுக்கு உற்சவாதிகள்லாம் தடைபட்டு நின்றபோது ஆகமோக்தமாக அதற்குன்னு செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்களை எல்லாம் செய்து முடித்து பல படிகளையும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை உகப்பித்து மறுபடியும் எல்லாவற்றையும் தொடங்கினார்கள். இந்த பழைய கணக்கெல்லாம் தீர்ந்து புதுசாத்தான் தொடங்கணும், அப்படி ஒரு விதி ஸ்ரீரங்கத்திலே உண்டு. அதனால் விபீஷணன் எழுந்துருளை பண்ணி கொண்டு வருகிறான். சைத்திர மாதம் நெருங்குகிறது. பட்டாபிஷேகம் அப்போ தானே ஆச்சு. சைத்திர மாதம் நெருங்கி வந்தது. சித்திரையிலே எம்பெருமானுக்கு உற்சவம் செய்ய வேண்டிய ஒரு விதி உண்டு. சித்திரை உற்சவம், அதற்கு முன்பாக பங்குனி உற்சவம், அது ஆதி பிரம்மோற்சவம்னு பேர். பங்குனி மாதம் நெருங்கி வருது. ஆதி பிரம்மோற்சவத்தை விட்டுவிட முடியாது. அதற்குன்னு திருமுலை அட்டி துவஜாரோகணம் பண்ணி 9 நாள் உற்சவம் பண்ணி 10ஆம் நாள் தீர்த்தம் கொண்டாடி பெருமானை ரதாரோகணம் பண்ணுவித்து தேரிலே அழிச்சுட்டு வரணும். அப்பேற்பட்ட வசந்த உற்சவம் அந்த பங்குனி உற்சவம். அது நடத்த வேண்டிய காலம் வந்தது. பார்த்து கொண்டே வந்தானாம் விபீஷணன். ஆகாச மார்க்கமாக வரும்போது எங்கே எழுந்துருள பண்ணுறதுன்னு பார்த்தான். தட்சிண திக்கை நோக்கி நெருங்கி வர 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 ஒரு இடத்தை பார்த்தானாம். அங்கே வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, இப்படி ஒரு சோலைகள் சூழ்ந்த ஒரு அற்புத பிரதேசமாக ஒரு இடத்தை பார்த்தான். அங்கே வண்டுகள் முரளிக் கொண்டிருந்தன, மயில்கள் ஆடிக்கொண்டிருந்தன, குயில்கள் கூவிக்கொண்டிருந்தன, மேகங்களெல்லாம் வந்து முட்டி முட்டி தவழ்ந்து சென்றன. இவ்வளவு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்தை அண்டர்கோன் அமரும் சோலை ஆக்குவோம்னு நினைத்தானாம். தொண்டடிப்பொடியாழ்வார் அந்த க்ஷேத்திரத்தை இப்படித்தான் வர்ணிக்கிறார். குயிலினம் கூவும் சோலை, கொண்டல் மீது அனவும் சோலை, அத்தனையும் சொல்லி அண்டர்கோன் அமரும் சோலை அணிதிருவரங்கம்னு பாடினார். அந்த அண்டர்கோன் பெருமான், பெரிய பெருமான், அவன் அமரும் சோலையாக இது இருக்க வேண்டும்னு கொண்டு வந்து எழுந்துருளச் செய்தானாம். அந்த இடத்திலே அப்போது தர்மவர்மன்கிற பேரிலே ஒரு சோழராஜா ராஜ்யம் பண்ணி வந்தான்.
இந்த சோழராஜா ஏற்கனவே அயோத்தியா நகரத்திற்கு போய் பெரிய பெருமாளை சேவித்திருக்கிறார். எப்போனா ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் முன்னாடியே சீதா கல்யாணமாகி தசரதர் அங்கிருந்து அத்தனை சக்கரவர்த்திகளையும் விருந்துபச்சாரத்திற்காக கூப்பிட்டுருக்கார். திருக்கல்யாணம் ஜனகபுரியிலே நடந்து முடிஞ்சாச்சு, அயோத்தியா நகரத்திற்கு வந்து சேர்ந்தாச்சு, 4 கல்யாணத்தை ஒரே மேடையில் முடிச்சுட்டார். அதனால எல்லா தேசத்து சக்கரவர்த்திக்கும் அழைப்பு விடுத்திருக்கார். அத்தனை பேரும் அயோத்தியா நகரத்திற்கு வந்தார்கள். சோழராஜாக்கள் பல பல யுகங்களாக ஆட்சி செய்து வருவதாக ஐதிஹ்யம். அப்போது தர்மவர்மன்கிற சோழன் இருந்தான், அவனுக்கும் ஆஹ்வான பத்திரிகை வந்தது. தசரத மகா சக்கரவர்த்தி கூப்பிட்டுருக்காருன்னு அவனும் இங்கிருந்து புறப்பட்டு போனான். அயோத்தியா நகரத்தை எல்லாம் பார்த்தான், ரசித்தான். அத்தனையும் கலந்துண்டா, விருந்தெல்லாம் சாப்பிட்டா முடிச்சான். தசரதனுடைய திருவாராதனத்தை பார்த்தானாம், கண்ணெல்லாம் கலங்கி நின்றானாம். தசரதத்தை வேண்டி கேட்டுக்கொண்டானாம், உங்களுடைய திருவாராதனத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை என்னுடைய தேசத்திற்கு வரும்படியாக தந்தர் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுட்டானாம். ராமனை போல இல்லை தசரதர், கேட்டதுக்கு இல்லை முடியாதுன்னுட்டார். நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோ, ரொம்ப பேர் பண்ணுறது தான். ரொம்ப சிரமமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் நீ அங்கேயே கேட்டுக்கலாமேம்பாங்க. அந்தபடி நீ அவரையே கேட்டுக்கோன்னு விட்டாராம். அவ்வளவுதானே, அந்த ரங்கநாதனிடத்தையே விண்ணப்பம் வைக்கிறேன்னு பார்த்தார் அந்த சோழராஜா. தர்மவர்மன் தவம் செய்து அங்கே இருந்து அவரை எப்படியாவது நம்முடைய தேசத்திற்கு அழைத்து வர வேணும்னு பார்த்தார். காவேரிக்கு திரும்பி வந்தார், சோழ நாட்டிற்கு திரும்பி வந்தார். ராஜ்யபாரத்தெல்லாம் தன் பிள்ளைகிட்ட கொடுத்தார். அப்பா, இனிமேல் இதை நீ பார்த்துக்கோ, நான் தவம் செய்ய போகிறேன்னு புறப்பட்டு போனார். அவர் எந்த சோலையிலே உட்கார்ந்து தவம் செய்தாரோ அந்த சோலையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு வந்து சேர்ந்தார். அரையர் சுவாமி நம்பெருமாள் விஷயமாக கட்டியமெல்லாம் சொல்லிட்டு வருவார், கொண்டாட்டம் எல்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது தர்மவர்மன் செய்த தாழ்வின் தவமதின் பயனாய் மதிலரங்கத்தே கிடக்கும் பெருமாள்னு ஒரு கொண்டாட்டம் உண்டு. தர்மவர்மன் செய்த அந்த உயர்ந்த தவத்தை அங்கீகரித்து எம்பெருமான் எழுந்தருளுவதற்கு ஒரு காலத்தை பார்த்து கிடந்தான். அதனால் வேண்டி விபீஷணனை அதற்கு சகாயம் செய்யும் பொருட்டு அவன் தோளிலே சுமந்து கொண்டு வரும்படியாய் செய்து விபீஷணன் மூலமாக இங்கே எழுந்தருளினான். எப்போதும் தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்க வேண்டுங்கிற அபிலாஷை இருப்பதினாலே காவேரியும் கொள்ளிடமும் ஆகிற 2 காவேரிகள். இந்த கொள்ளிடம்ங்கிற பேரை வைஷ்ணவாள் உபயோகப்படுத்துறதே இல்லை. வியாக்கியானங்கள்லாம் கூட காவேரின்னு தான் சொல்கிறது. வேறுபாடு கருதி வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு 2ஆக சொல்லுவாங்க. இந்த காவேரியினுடைய சிறப்பு அதீதமானது. கங்கையீர் புனிதமாய காவிரின்னு சொல்லிவிட்டார். இது ஆழ்வார்கள் மட்டும்தான் திருவுள்ளம் பத்தினார்களான்னா இல்லை, சத்குரு தியாகபிரம்மம் கூட சமீப காலத்தில் இங்கே இருந்தவர், அவரும் ஆழ்வார்களெல்லாம் வாசிச்சிருக்கார் போல் இருக்கு. அவர் பாடும் போடும் ரங்கேசுடு சத்கங்காயுதுடுன்னுட்டார். எது நல்ல கங்கையோ அந்த நல்ல கங்கையின் கரையிலே ரங்கேசன் இருக்கான்ங்கிறது தியாகபிரம்மத்தினுடைய திருவுள்ளம். அது என்ன நல்ல கங்கை, இப்போ கெட்ட கங்கைன்னு ஒன்று இருக்கா, கங்கைன்னு ஒன்று இருக்குது, நல்ல கங்கைன்னு இன்னொன்று சொல்கிறார். அப்படியே ஆழ்வார் சொன்ன கங்கையீர் புனிதமான காவேரியத்தான் தியாகபிரமமும் சொல்லி இவரை பஞ்சரத்னத்திலே பாடுறாரு. அப்படியே சொல்லியிருக்காரு, ரங்கேசுடு சத்கங்காயுதுடுன்னுட்டார். நல்ல கங்கை எதுவோ, சத்கங்கை எதுவோ அதனுடைய கரையிலே இருப்பவன் ரங்கநாதன் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட காவேரியினுடைய கரையிலே வந்து சேர்ந்தான் எம்பெருமான். அந்த தர்மவர்ம சோழனுக்காக வேண்டி அந்த திருத்தலத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டு அந்த தலத்திலேயே தங்கும்படியாக திருவுள்ளம் கொண்டான். விபீஷன் கதறி அழுதானாம். இதுபோல ஒருத்தருக்கு செய்ய முடியுமா? யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை கொடுத்துட்டு, அப்பா உன் கையில் கொடுத்தது காரணம் நீ கொண்டு போகணுன்றதுக்கு இல்லை, போகிற வழியிலே வேட்டை கொடுத்துட்டு போயிடுவோம்னா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் அவன். அத்தனை தூரத்திற்கும் துக்கித்து போனானாம். கொஞ்சம் சிரமமாக ஒன்று சுமந்து கொண்டு போய் எங்கள் ஊரில் வச்சு பிரம்மோத்சவத்தை நடத்தியிருக்கணும், முகூர்த்தம் தப்பிடக்கூடாதுன்னு இங்கே இறங்க பண்ணினதுக்கு இப்படி ஒரு நிலையா எனக்குன்னு கதறி நின்றானாம். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை பக்கம் நோக்கி மலர்க்கன் வைத்தருளும்னர். அந்த நோக்கம் யாருக்காக வேண்டி தெற்கு நோக்கி கிடந்தான். தென் திசைக்கு பல தோஷங்கள் சொல்கிறது உண்டு, யமனுடைய திசை. அந்த திசை குறித்தெல்லாம் நிறைய விசாரங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு திசையை மங்களமூர்த்தியாக இருக்கக்கூடிய இவன் தேர்ந்தெடுத்தான். தெற்கு திசையை நோக்கி கிடந்தான். ஆழ்வார் மட்டும்தான் அதற்கு சரியாக நமக்கு விடை கொடுத்திருக்கார். மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை பக்கம் நோக்கி மலர்க்கன் வைத்தருளும் என்னுடைய திருவரங்கர்னர். அந்த விபீஷணன் கேட்டுக்கொண்டதின் பொருட்டு உன்னுடைய தேசமான லங்காராஜ்யம் அது எந்த திசையில் இருக்கோ அதை பார்த்தபடியே சயனித்திருக்கிறேன்னு ரங்கநாதன் அதை பார்த்தபடியே சயனித்திருக்கிறானாம். ரங்கநாதனுடைய திருக்கண் பார்வையை பற்றி நிறைய விசாரங்கள் எல்லாம் செய்வார்கள். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்பார் ஆழ்வார். இந்த கண்கள் சயனித்திருக்கும் போது தெற்கு திசையை நாம் சொல்லிடுவோம். கர்ப்பகிரகத்தில் ரொம்ப மணி நேரம் நின்னெல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கான பாக்கியம் இருந்திருக்கு. அதனாலே அங்கமங்கமாக தரிசிக்கிறதே இந்த திருக்கண் பார்வை நேராக தெற்க பார்த்து இல்லையே, கொஞ்சம் தென்கிழக்க நோக்கி இருக்கேன்னு சொன்னபோது அர்ச்சக சுவாமி சொன்னார், வரைபடத்தை எடுத்துப்பார், இந்தியா எங்கே முடிகிறதோ அதுக்கு கொஞ்சம் கிழக்க போய்த்தான் தெற்கே இருக்கும். இது தென்கிழக்கில் தான் லங்காராஜ்யம் இருக்குது. ரங்கநாதனும் தன்னுடைய கழுத்தை கொஞ்சம் அப்படி பார்த்தபடி நேராக தெற்க பார்க்காம திருக்கழுத்தை கொஞ்சம் அப்படி வளைச்சு ரங்காபுரி ராஜ்யத்தை பார்த்து கொண்டு எழுந்துள்ளிருக்கார். நேரே லங்கைக்காக மட்டும்தான் இப்படி படுத்தாரா? இல்லை, பின்னாலே இவருடைய சாம்ராஜ்யத்தை நேர்நிறுத்தி கொடுப்பதற்காக ஸ்ரீபெரும்புதூருங்கிற திருத்தலத்திலே எதிகளுக்கெல்லாம் தலைவராக ஒருவர் அவதாரம் பண்ண போறார். அவர் பிறந்த ஸ்தலத்தை எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கமே கதின்னு இங்கே வந்து இருக்க போறார். இந்த ஸ்தலத்திலே அத்தனை உயிர்களும் உய்யும் பொருட்டு சரணாகதியை அனுஷ்டித்து காண்பிக்க போறார். இங்கேயே திருப்பள்ளிப்படுத்த போறாங்க. அதற்கான இடத்தையும் பெருமான் பார்த்துட்டானாம்.
ரங்கநாதன் சன்னதியிலேருந்து தென்கிழக்குக்கு அப்படியே ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா நேராக ராமானுஜர் சன்னதி வரும். உடையவர் சன்னதியை பார்த்தபடியே இவர் சயனித்திருக்கார். சரி, அதோட முடிஞ்சுதா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா உடையவர் சன்னதி 5வது பிரகாரத்தில் இருக்குது. அதை கடந்தீங்கன்னா உத்தரவீதி வரும். சுவாமி ராமானுஜருடைய சன்னதிக்கு அப்படியே நேரே பின்னாடி சுவாமி மணவாள மாமனிகளுடைய சன்னதி. இந்த 2 ஆச்சாரியரையும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக எழுந்துருளை பண்ணிட்டு இவன் கிடந்த கோலத்திலே அந்த இருவரையும் தன் திருக்கண் பார்வைகளாலே கடாட்சித்துக் கொண்டே எழுந்தருளி இருக்கிறானாம் இன்று வரையில். ஸ்ரீவில்லிபுத்தூர்காரட்ட போனீங்கன்னா அவள் மட்டும் இதுக்கு தனியாக ஒரு நிர்வாகம் வைத்திருப்பா. அந்த நோக்கம் எங்கள் ஊர் பெருமாட்டியை பார்த்து கொண்டு இருப்பதற்காக வேண்டி. அவள் அங்கத்தான் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சுன்னுட்டு ஆண்டாளுக்காக வேண்டி அன்னைக்கே அவர் தெற்க பார்த்து சயனம் பண்ணிட்டு ஆரம்பா. அடியன் ரொம்ப சொல்றது, சைவர்கள்ட்டையே சொல்வது, தைரியமாக சொல்றது, அனுபவ ஜனித பிரீத்தின்னு எம்பெருமானார் கத்தியத்திரயத்திலே சொல்லுவார். அனுபவ ஜனித பிரீத்திம்பர். எம்பெருமான் பேரிலே பற்று ரொம்ப விலட்சணமான அனுபவத்தினாலே அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஏற்படுமா. அது வாஸ்தவத்தில் வைஷ்ணவர்களாக இருந்து மட்டும் அனுபவித்தாத்தான் தெரியும். வைஷ்ணவர்கள் கொண்டிருப்பது போலே இந்த அனுபவ ஜனித பிரீத்தி மற்றொருவருக்கு இல்லை. அதனாலே வைஷ்ணவ ஜன்மா கிடைச்சவர்கள் அத்தனை பேரும் எப்படியாவது ஏதாவது ஒரு காலத்திலே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஆழ்வார்களுடைய அருளி செயலையும் அந்த அருளி செயலினும் வசதியாக அதற்கான வியாக்கியானங்களையும் தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேளுங்க. ஒரு ஜென்மாவை பெருமான் கொடுத்துருக்கார், ஏதோ வாசிக்க தெரியும்படியான ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கார், தமிழ் வாசிக்க தெரியறதுக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கார். இதெல்லாம் பெருமான் பண்ணியிருக்கும் போது இதை இழந்தோங்கிற ஒரு குறை இருக்கக்கூடாது. தயவு செய்து திருவடியில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஏதான ஒரு பிரபந்தத்தையான ஒரு வருஷத்துக்கு நான் கேட்பேங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு சங்கல்பம். அந்த பிரபந்தத்தை பாசுரத்தை நெட்ரூ பண்ணுறதுக்கு மேலே இதுக்கு மேலே நான் நெட்ரூ பண்ணி என்ன பண்ண போகிறேன்? போய் எங்கேயார் இயல் கோஷ்டியில் சேவிக்க போகிறேன்னா கொள்ள போகிறேன்னா இல்லை. பாசுரத்தை படிக்க தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன? தயவு செய்து வியாக்கியானங்களில் கொஞ்சம் கண் வைங்கும். அந்த வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அனுபவம் போலே அது அந்த வியாக்கியானங்கள் இல்லாததே சைவ சமயத்திற்கு ஒரு குறையாகவே சில ஆச்சாரியர்கள் சொன்னதுண்டு. இப்படி ஒரு வியாக்கியானம் தியாகராஜ செட்டியார்னு ஒரு பெரிய தமிழ் வித்வான் இருந்தார், மகாவித்வான். அவரிடத்தே நிறைய சைவ அன்பர்கள்லாம் போயிட்டு பெரியவாசான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தெல்லாம் காண்பித்து கொடுத்து ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு அவர் செய்தது போலே நாமும் தேவாரத்திற்கு இது போலே ஒரு வியாக்கியானம் பண்ணணும், நீங்கள் தான் 2 மொழியிலையும் நல்ல புலமையோடு இருக்கிறீர்கள், நீங்கள் தான் இதை செய்ய முடியும்னு கொடுத்தார்களாம். 10 நாள் கழிச்சு வாங்கன்னார். சுவடியெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தார். பார்த்து தெளிந்தவர் 10 நாள் கழிச்சு வந்தாங்களா, கையில் கொடுத்துட்டு கையை கூப்பினார். இது மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, தயவு செஞ்சு விட்டுடுங்கன்னார். கிடைப்பதற்கரிய செல்வம் வியாக்கியானங்கள். தயவு செய்து அடியார்கள் முடிந்த இன்னைக்கு அத்தனை வியாக்கியானங்களையும் பெரிய பெரிய விலட்சணமான அதிகாரிகள்லாம் அத்தனையும் பண்ணி பேசி கொடுத்து ஒரு நொடி பொழுது இதை தட்டினா அவர்களே உட்கார்ந்து அத்தனையும் சொல்ல போகிறாங்க. இதற்கு மேலே சௌகரியத்தை பெருமான் நமக்கு கொடுக்கவே முடியாது. அப்படியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கார். தயவு செய்து அதனாலே வியாக்கியானங்களை கேட்கணும், அனுபவஜனிதமான பிரீத்தி ஏற்படணும். இப்படி தெற்கு நோக்கி எம்பெருமான் எழுந்தருளினான். தொண்டடிப்புடியாழ்வார் பார்த்தார். அவர் இதற்கு தனியே இன்னொரு பெரிய விவரணம் பண்ணுறார். தெற்கு நோக்கி எழுந்துள்வதற்கு பெரியாழ்வார் காரணம் சொல்லிட்டார். சரி, தெற்கு நோக்கி இவர் எழுந்துள்ளினார்னா அப்போ திருமுடி மேற்கு பக்கம் தான் இருக்கும், திருவடி கிழக்கு பக்கம் தான் இருக்கும், வடக்குக்கு என்ன வாச்சுது? முதுகு தான். இந்த 4 திசைக்கும் இதை 4ஐயும் கொள்வதற்கு எதான காரணம் இருக்கணுமே. மனுடைய வீடனருக்கா இதை பண்ணிவிட்டார். அதனால பார்த்தார் தொண்டடிப்புடியாழ்வார். இதை ஒரு பாசுரத்திலேயே சொல்லிட்டார். குடதிசை முடியை வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி. அதில் அவருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆழ்வார்களை எல்லாம் சொல்லும்போது பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் என்று சொல்லுவார்கள். 12 பேரா நின்னாலும் 12 கண்டமும் ஒரே வார்த்தையைத்தான் சொல்லும். 12 பேருடைய திருவுள்ள கருத்தும் ஒரே மாதிரித்தான் இருக்கும். பெரியாழ்வார் இப்படி சொல்லிட்டார், தொண்டடிப்புடியாழ்வாருக்கு வேற காரணம் சொன்னாரே இல்லை. எப்படி சொல்றார் பாருங்க. மற்ற 3 திசைக்கும் சொல்லும் போது திருமுடியை வைத்தார், திருவடியை வைத்தார், திருமுதுகை காண்பித்து கொடுத்தார். முன்பக்கம் என்ன ஆச்சு? திருக்கண் நோக்கம் வைத்தார்னு சொன்னாரா? இல்லை, தென் திசை இலங்கை நோக்கின்னு விட்டார். அப்போ இலங்கையை நோக்குவதே காரணமாக தென் திசையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்குலாம் என்ன காரணம் சொல்றாருன்னு பார்த்தா, எந்த சூரியன் இந்த எம்பெருமானை ஆராதித்தானோ அவன் ஒவ்வொரு நாளும் கிழக்கே தோன்றி மேற்கே மறையும் காலத்திலும் அவனுக்கு எதெல்லாத்தையும் விதிச்சு வச்சிருக்கார். கிழக்கே அவன் புறப்பட்டு வந்தவுடன் அபயம் அபயம்னு வந்து எந்த திருவடியை பற்ற வேண்டுமோ அந்த திருவடியை காண்பித்து கொடுத்திருக்கார் கிழக்கு திசை நோக்கி. மேற்கு திசை ரொம்ப ஆபத்தான திசை. ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா எல்லா வழியிலும் வாயில் உண்டு, ஒவ்வொரு திசையிலையும் போகலாம். உத்தரவீதி சித்திரவீதி இந்த 2ஐயும் கடக்கிறதுக்கு 4 பக்கமும் வழி இருக்கும். உத்தரவீதியை கடந்து நீங்கள் மேற்கு உத்தரவீதி வழியாக உள்ளே வந்துட்டீங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒன்று வடக்க போகணும், இல்லை தெற்க போகணும், இல்லை கிழக்க போகணும். நேராக மேற்கு திசையிலிருந்து மதிலில் துவாரம் இல்லை, அங்கே எப்போதுமே கோபுரம் இருந்ததில்லை. அதனால் மேற்கு வழியே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஆள வந்தார் சொல்லுவாராம், பெரிய பெருமாளை சேவிக்க போனீங்கன்னா அவன் எந்த பக்கம் பிடிச்சி உள்ளே தள்ளினாலும் குடுகுடுன்னு நீங்கள் போய் திருவடி வாரத்தில் நின்றுக்கோங்கன்னு. இந்த பக்கத்தில் நின்னீங்கன்னா அது துரியோதன ஸ்தானம்னு விட்டார். கண்ணன் பெருமான் படுத்து கொண்டு இருந்தபோது துரியோதனன் போய் தலைமாட்டில் உட்காந்தான், அர்ஜுனன் திருவடியில் உட்காந்தான். பலன் என்னன்னு நமக்கு தெரியும். அது துரியோதன ஸ்தானம், அந்த இடத்துக்கு தோஷம் உண்டு, அங்கே போகாதீர்கள்னு ஆள வந்தார் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். யாமுனாச்சாரியார் பெரிய பெருமாளை தரிசிக்கும் போது திருவடிவாரத்தில் நின்று செய்வார்.
அவர் அனுஷ்டித்து காண்பித்தபடியே சுவாமி எம்பெருமானார் எப்போதும் திருவடிவாரத்திலே நின்று தரிசிப்பார். அவர் வழியிலே அதற்கப்புறம் வந்த அத்தனை கோடி ஸ்ரீ வைஷ்ணவர்களும் திருவடிவாரத்திலே நின்று கொண்டு எம்பெருமானை தரிசிப்பது தான் பலனாகிறது. அங்கே நின்று அர்ஜுனனுக்கு தான் கண்ணன் தானே வந்து சேர்ந்தார், தன்னையே கொடுத்தான். அதுபோலே பெரிய பெருமாளும். அதனால் மேற்கு பக்கத்திலே துவாரம் இல்லை, அது அது துரியோதன ஸ்தானம், அதனால் அங்கே துவாரம் கிடையாது. கிழக்கு திசைக்கு காரணம் சொல்லியாச்சு, சூரியன் வந்து திருவடி தொழுவதற்காக. தெற்கு திசைக்கு காரணம் சொல்லியாச்சு, இலங்கை நோக்கின்னு விட்டார். இந்த வடக்கு திசைக்கு ஏன் பின்பக்கத்தை காமிப்பானே?